Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Sisters, voice clear இருக்கா என்னோடது? Walaikum salam. Clear இருக்கு sister. Okay. Now once again நான் ஒன் செகண்ட் சிஸ்டர், அந்த டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண முடியல, அது மட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தெரியுதுங்களா சிஸ்டர்ஸ்? தெரியுது sister. Yes. Okay, inshallah we'll start. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. Okay. So, sisters, எப்படி இருக்கீங்க? Alhamdulillah நல்லா இருக்கு. Alhamdulillah. Okay. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி தஜ்வீத் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்கன்னு ஐ கெஸ் ஸோ.
Any students who doesn't know, அதாவது தஜ்வீத் சுத்தமா எனக்கு தெரியாது, this is the first time I am learning, யாராவது இருக்கீங்களா? No one? யாருமே இல்லைங்களா? ஆல்ரெடி 11-1 level 2 முடிச்சவங்க தான் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சிஸ்டர்ஸ் கேக்குதா? சிஸ்டர் இப்போ level 1 level 2னா அதுல என்னென்ன வரும்? ஆக்சுவலி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. இல்ல ஐ பட் மீன் நீங்க ஆல்ரெடி தஜ்வீத் படிச்சிருக்கீங்களா, இல்ல இப்பதான் புதுசா நான் கேக்குறேன். யாராவது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற அவங்க இருக்கீங்களா, இல்ல நான் ஆல்ரெடி எனக்கு தஜ்வீத் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கீங்களான்னு கேட்டேன். anyone who doesn't know தஜ்வீத்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு இருக்கீங்களான்னு கேக்குறேன். அப்படி யாரும் நான் இல்லையா? இப்பதான் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் தஜ்வீத் கத்துக்க போறேன். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேர் என்ன சிஸ்டர்? சஃப்ரின். சஃப்ரின். ஓகே வெரி குட். ஓகே, மத்தவங்க எல்லாருமே அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தஜ்வீத் ஏதோ தெரியும் கரெக்டா? பேசிக்காவது படிச்சிருப்பீங்க கரெக்டா? ஆமா சிஸ்டர். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்ஷாஅல்லாஹ் we'll start. இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, why we need to learn tajweed. சரிங்களா? பிகாஸ் வந்து some students will have to ரொம்ப பேசிக்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஏன் தஜ்வீத் நம்ம படிக்கணும்னு நம்ம சொல்றோம். அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டடிங் தஜ்வீத். சரிங்களா? தஜ்வீத் படிக்கிறது மூலயமா என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. லஹ்னை பத்தி இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். லஹ்னை தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் நம்ம ஏன் மிஸ்டேக்ஸ் பண்றோம். சரிங்களா? குரான்ல we make mistakes, right? எதனால அதை நம்ம பண்றோம். அண்ட் நம்ம கோர்ஸ், ஓகே, இந்த கோர்ஸ் நமக்கு எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் இன்ஷா அல்லாஹ் வில் சி. ஸ்பீடா முடிக்கிற அளவுக்கு, சீக்கிரமா முடிக்கிற அளவுக்கு பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ we know, சரிங்களா? அதாவது குரான் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு தஜ்வீத் முறைப்படி தான் அல்லாஹ் இறக்கியிருக்கான். சரிங்களா? சோ வந்து அதுவும் இல்லாம நமக்கு குரான் வந்து ஒரு புக்கா வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? சோ சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, குரான் எப்படி நமக்கு இறக்கப்பட்டுச்சு? வஹீன் மூலமாக. வஹீன் மூலமாக. சோ வஹீன் இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது வஹி நிறைய வழிகள்ல இறங்குச்சு. சரிங்களா? வகைகள் இருக்கு. வஹில வந்து உங்களுக்கு வகைகள் இருக்கு. சம்டைம்ஸ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நேர்ல வந்து சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து மணி ஓசை மாதிரி வஹி வரும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான உருவத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வஹி வந்து அந்த மணி மாதிரி வரக்கூடிய, மணி ஓசை மாதிரி வரக்கூடிய வஹி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுவும் வஹி வரும்போது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. ரொம்ப வெயிட்டா இறங்கும்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்து மேலயோ இல்ல குதிரை மேலயோ உட்கார்ந்திருக்கும்போது, அவருக்கு ஒரு டைம் வஹி வரும்போது அந்த ஒட்டகம் கீழ உட்கார்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. வெயிட் தாங்க முடியாம. சோ அந்த அளவுக்கு வஹி வந்து அவ்ளோ கனமா வரக்கூடிய ஒரு இதா இருக்கும். சரிங்களா? சோ அவ்ளோ வெயிட்டான ஒரு விஷயம் அல்லாஹ் குடுக்குறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை. சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து படிக்க போறோம், ஓத போறோம் அப்படிங்கும்போது, அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு பார்த்து பண்ணணும். அண்ட் அல்லாஹ் வந்து எப்படி இறக்கப்பட்டிருக்கோ, அதாவது குரான் அல்லாஹ் எப்படி இறக்கியிருக்கானோ, அதுபடிதான் நம்ம வந்து ஓதணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ் நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா? அந்த ஒரு தெளிவோட தான் நம்ம ஓதணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், குரான தர்த்தீலா ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் நீ தெளிவாக ஓதுகள் அப்படின்னு சொல்லிட்டும் அல்லாஹ் சொல்றான். சோ அதனால அழகான முறையில குரான் ஓதுறது எல்லாத்து மேலயுமே வந்து ஒரு இதா இருக்கு. சரி. இப்படி நம்ம ஓதுறோம். சரிங்களா? குரான் ஓதுறோம். நமக்கு தெரியும் குரான்ல ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், அதாவது அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து இல்ல. அலிஃபுடைய ஒரு எழுத்துக்கு நமக்கு 10 நன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இப்போ வந்து இந்த குரான் ஓதுறது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹதீஸ்ல வர்றது என்ன அப்படின்னா, யார் ஒருத்தங்க அழகான முறையில, சரிங்களா? அழகான முறையில தப்பு எதுவும் இல்லாம அ இத ஓதுறாங்களோ, அவங்க வந்து மலக்குமார்கள் கூட இருப்பாங்களாம். சரிங்களா? இன்னும் சில பேர் வந்து தடுமாறியே ஓதுவாங்க. தட்டி தடுமாறி, கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு வந்து ஓதணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்கனால முடியாது. ஆனாலும் அவங்க முயற்சிய கைவிடாம அவங்க ஓதிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படி ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் இரட்டை கூலி தருவான். அஜ்ரான். சரிங்களா? இரட்டை கூலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இது வந்து நம்மள எவ்ளோ தூரம் இது ஆக்குதுன்னு பாருங்க. சரியா? நம்ம எவ்ளோ முறை, அதாவது நம்ம வந்து தட்டு தடுமாறி ஓதுனா கூட, அதுக்குமே நமக்கு வந்து டபுள் ரிவார்ட் கிடைக்குது. சரியா? நோ, நத்திங் வில் கோ வேஸ்ட். சரிங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எடுத்து வைக்கிற எந்த ஸ்டெப்புமே உங்களுக்கு வேஸ்ட்டாவே போகாது. அது இன்க்ளூடிங் அது லேர்னிங் தஜ்வீதாவே இருக்கட்டும். சரிங்களா?
சரி, ஏன் தஜ்வீதை நம்ம கத்துக்கணும்? சரிங்களா? இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். எனக்கு எப்பயுமே கிளாஸ் வந்து இன்ட்ராக்டிவா இருக்கணும். ஸோ நான் மட்டும் பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஜாயின் இன் திஸ் கோர்ஸ், பட் ஜாயின் பண்ணலைன்னா கூட இன்ஷால்லா ஒரு ஒரு இதுல இருங்க. ஐ மீன் ஒரு இதுல பேசிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ்டேக் இல்லாம குரான் ஓதுறதுக்கு தஜ்வீத் முக்கியம். எஸ், குட், வெரி குட். தென் அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்காக குர்ஆன் அழகான முறையில ஓதணும். of course, okay, அல்லாஹ்வை ப்ளீஸ் பண்ணுங்கிறதுக்காக. இஸ் வெரி குட் பாயிண்ட். அதனுடைய பொருள் மாறாம ஓதுறதுக்காண்டி தஜ்வீத் கத்துக்கிறோம். எஸ், இப்ப மிஸ்டேக் இல்லாம ஓதுறதுன்னா என்ன அர்த்தம்னா அதுதான், பொருள் மாறப்படக்கூடாது. சரிங்களா? அதுதான் வெரி வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள். ஐ நோ தஜ்வீத் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். we know கல்ப் அண்ட் கல்ப். கல்புனா என்ன? காஃப் போட்ட கல்புனா என்ன மீனிங் தரும்? உள்ளம், உள்ளம், மனசு, ஹார்ட், எப்படி வேணாலும். ஓகே, அதே கல்பு கல்பு போட்டோம்னா என்ன ஆகும்? எஸ். சோ காஃப்க்கும் கேஃப்க்கும் எவ்வளவு வித்தியாசம்? ரொம்ப மைன்யூட் வித்தியாசம் தான். சரிங்களா? ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன நம்ம ஓதணும் அப்படின்னா காஃப் அண்ட் கேஃப் வந்து நிறைய மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அதுல வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து டோட்டலா அந்த அர்த்தத்தையே மாத்தக்கூடியதா இருக்கு. சரிங்களா? ஓகே, எஸ், நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் தான் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்ன? மிஸ்டேக் இல்லாம ஓதணும் குரானை. சரிங்களா? ஏன்னா குரான் இஸ் நாட் ஜஸ்ட் எ புக், இட் வாஸ் எ கைடு ஃபார் அஸ். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு அல்லாஹ் வந்து நீங்க இப்படிதான் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கான ஒரு கைட் புக்கை அனுப்பியிருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை படிக்கிறது. சரிங்களா? ஆனா ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? அரபிக் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அவங்க தஜ்வீதோட எந்த ஸ்காலர்ஸுமே நிப்பாட்டல. அல்லாஹ் ஒரு புக்கை ஒரு அரபி மொழியில அனுப்பியிருக்கான் அப்படிங்கும்போது ஒரு வேதத்தை, அப்ப நீங்க லாங்குவேஜே தான் கத்துக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த லாங்குவேஜை படிக்க தெரியணும். சரிங்களா? அது தப்பு இல்லாம படிக்க தெரியணும். சரிங்களா? அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம தஜ்வீத் கத்துக்கணும். இன்னொன்னு, அதுல லஹன் வராம இருக்கணும். சரிங்களா? லஹன் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, லஹன் அப்படிங்கும்போது ஒரு பாதை, நேரான பாதை இருக்கு. அதுல இருந்து நம்ம தவறான ஒரு வேற பாதையில போறோம், இல்ல குறுக்கு பாதையில போறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வழி தவறிய பாதையில போறதான் லஹன் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. அப்ப வந்து அததான் நம்ம இங்க வந்து லஹன் அப்படின்னா தஜ்வீத் டேர்ம்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ். ஓகே, வாட் த மிஸ்டேக்ஸ் வி மேக் இன் ரிசைட்டிங் த குரான். சரிங்களா? அது இல்லாம இன்னும் சிஸ்டர் சொன்ன மாதிரிதான். சோ ஏன் இப்படி ஓதணும்? சரிங்களா? ஏன் நம்ம தஜ்வீத் கத்துக்கணும்? ஏன் நம்ம வந்து குரான் மனப்பாடம் பண்ணணும்? ஏன் நம்ம லாங்குவேஜ் கத்துக்கணும்? த அல்டிமேட் கோல் இஸ் டு ப்ளீஸ் அல்லாஹ். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை உணர வைக்கணும். அல்லாஹ்வை நம்ம எப்படியாவது, இது எல்லாத்தையும் மீறி அல்லாஹ்வை எப்படியாவது நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வை வந்து அதாவது சொர்க்கம் போகணும். சரிங்களா? அட்மோஸ்ட் கோல் இஸ் டு என்டர் ஜன்னா. சரிங்களா? ஏன் நம்ம இப்ப நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க, வேலைக்கு போறவங்க இருப்பீங்க, வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, எவ்வளவோ பேர் எல்லா வேலையை விட்டுட்டு ஏன் வரணும்? ஏன்னா த அல்டிமேட் கோல் இஸ் டு என்டர் ஜன்னா. சரிங்களா? அல்லாஹ் அந்த ஜன்னாவுக்கு போகணுங்கிறதுக்காக. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வே ஹவ் வி ரிசைட் த குரான். அதுக்கப்புறம் நம்ம கத்துக்க. நான் எப்பயுமே தஜ்வீத் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுதான், தஜ்வீத் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். சரிங்களா? இதை பிகினிங்கா மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர நெக்ஸ்ட் யுவர் கோல் இஸ் டு லேர்ன் த லாங்குவேஜா தான் இருக்கணும். சரிங்களா? டு பாண்டர் அப்பான் இட்ஸ் வேர்சஸ். சரிங்களா? அதை பத்தி, அதாவது அல்லாஹ் நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு அடிக்கடி குரான்ல சொல்றான். சரிங்களா? குரானை சிந்திக்கவே மாட்டீங்களா? உங்க மனசுல பூட்டு போட்டுருச்சா உங்க இதயத்துல அப்படின்னு கேட்கறான். அப்போ அதை சிந்திக்கணும் அப்படின்னா அந்த மொழி தெரியணும், அதை ஓதுறத பத்தி நமக்கு தெரியணும், அந்த லாங்குவேஜ் தெரியணும். சரிங்களா? சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஏபிசிடி, ஒரு எல்கேஜி அப்படியா இருக்கிறது தஜ்வீதா தான் இருக்கு. சரிங்களா? இன்னொன்னா, இது மூலியமா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? சரிங்களா? இந்த தஜ்வீதை நம்ம கத்துக்க முடியும். சரிங்களா? இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா? நான் தஜ்வீதை பெர்ஃபெக்ட் பண்ணும். என்னோட ரெசிடேஷனை நான் வந்து பெர்ஃபெக்ட் பண்ணும். ஒரு காரி ஓதுற மாதிரி நான் ஓதணும். என்னோட ரெசிடேஷனை நானே கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கணும். சரியா? அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 4 பாயிண்ட் நீங்க வந்து அதை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட், மஹ்ரஜ். சோ ஆல்ரெடி தஜ்வீத் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மஹ்ரஜ் அப்படின்னா என்னன்னு. மஹ்ரஜ் அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடம். சரிங்களா? ஹரஜனா வெளியேறுதல்.
சரிங்களா? அப்ப மஹ்ரஜ் அப்படிங்கும்போது ஒரு எழுத்துக்கள் வாயில இருந்து எங்க வெளியாகுது அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் மஹ்ரஜ் சாப்டர். சரிங்களா? ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் இன் தஜ்வீத். சரிங்களா? உங்க மஹ்ரஜ் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஃபத். சரிங்களா? பேசிக்ல நிறைய பேர் சிஃபத் எடுக்கிறது இல்ல. ஆனாலும் சிஃபத்தும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். மஹ்ரஜ் அளவுக்கே உங்களுக்கு சிஃபத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப மஹ்ரஜுக்கு சிஃபத் அப்படின்னா சிஃபத்தோடைய அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா குணநலங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு எழுத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 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 மனிதர்கள் இருக்காங்க. நம்மளே இருக்கோம். இப்ப நமக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இவங்க கோவப்படுவாங்க. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குணம் இருக்க மாதிரி எழுத்துக்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நூன் எடுத்துக்கலாம். நூனுக்கான ஒரு பிரத்யேகமான குணம் என்ன? குன்னா. குன்னா. வெரி குட் மாஷாஅல்லாஹ். சோ குன்னாவையும் நூன் அண்ட் மீமையும் நீங்க பிரிக்கவே முடியாது. சரிங்களா? ஈவன் எப்படி சொல்லுவாங்கன்னா இஃபா பண்ணும்போது இஸ்ஹார் பண்ணும்போது நம்ம தெளிவா நூன சொல்லணும்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா அப்பயுமே நீங்க அட்வான்ஸ் தஜ்வீதுல போகும்போது அங்க வந்து இஸ்ஹார்ல நீங்க நூனை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதும்போது வித்தவுட் குன்னா நீங்க எழுதவே கூடாது. ஆக்சுவலா இஸ்ஹார்ல நம்ம பார்க்க போது குன்னா செய்யாம தான் நம்ம ஓதணும் நம்ம படிச்சிருப்போம். அதாவது நூனை தெளிவா ஓதுங்கன்னு படிச்சிருப்போம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா நூனையும் குன்னாவையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அப்ப எப்படி இஸ்ஹார்ல மட்டும் நீங்க குன்னா இல்லாம செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதிகமான குன்னா இல்லாமல் இல்ல எக்ஸ்ட்ரா குன்னா இல்லாமல் அந்த நூனுடைய ஒரிஜினல் தன்மையான குன்னாவை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு குன்னா கொடுக்காம இல்ல இது பண்ணாம நீங்க வந்து அந்த நூனை ஓதணும் அப்படின்னு தான் இஸ்ஹாரோடைய டெஃபினிஷன் இருக்கும் when you go for advanced tajweed. சரிங்களா? அப்ப நூனையும் குன்னாவையும் பிரிக்கவே முடியாது. அப்ப நீங்க சிஃபத்தை வந்து நீங்க அந்த அளவுக்கு தெளிவா படிச்சிருக்கணும். சரிங்களா? சிஃபத்துக்கான அதாவது மஹ்ரஜுக்கும் சிஃபத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹ்ரஜ்ங்கிறது எங்க இருந்து எழுத்துக்கள் வெளியாகுதுன்னு தான் சொல்லும். சரிங்களா? உங்களுடைய நாக்குல இருந்து வருதா, உதட்டுல இருந்து வருதா, மூக்குல இருந்து வருதா, இல்ல உங்க வாய் மற்றும் தொண்டையுடைய கல்யாண பகுதியில இருந்து வருதா, இதுதான் மஹ்ரஜ் சொல்லும். சரிங்களா? சிஃபத் எப்படி சொல்லும்னா அந்த எழுத்து எப்படி வெளியாகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு வீடு இருக்கு. ஒரு 3 வீடு இருக்கு. 3 வீட்ல வந்து ஒரு 3 பிரதர்ஸ் இருக்காங்க. இல்ல 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ எப்படி நம்ம சொல்லலாம்னா, கேட் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வருவாங்க. கேட் 2ல இருந்து செகண்ட் சிஸ்டர் வருவாங்க. கேட் 3 அதாவது ஹவுஸ் 3 3வது வீட்ல இருந்து தேர்ட் சிஸ்டர் வருவாங்கன்னு சொல்றது. இப்படி சொல்றது மஹ்ரஜ். சரியா? சிஃபத்துங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க எப்படி வெளிய வருவாங்க? சரியா? வீட்டை விட்டு வெளிய வராங்க. எங்கேயோ போறதுக்காக தான் வெளிய வராங்க. எப்படி வராங்க? அப்ப நம்ம சொல்றோம். இல்ல ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து வரக்கூடிய சிஸ்டர் வந்து கார்ல வராங்க. செகண்ட் வீட்ல இருந்து வரக்கூடிய சிஸ்டர் வந்து பைக்ல வராங்க. 3வது வீட்ல இருந்து வரக்கூடிய சிஸ்டர் வந்து நடந்து வராங்க. வீட்டை விட்டு வெளிய வராங்க அப்படின்னு அப்படியே பத்தி படிக்கிறது வந்து மஹ்ரஜ். எங்க இருந்து அந்த எழுத்து வெளியாகுது? அது எப்படி வெளியாகுது? குன்னாவோட தன்மையோட வெளியாகுதா? சஃபீர் தன்மையோட வெளியாகுதா? இல்ல வந்து அது வந்து ஷித்தாவுடைய தன்மையில வெளியாகுதா? ரிஹ்வாவுடைய தன்மையில வெளியாகுதா? எப்படி? ஓகே. ஆஸ் லைக் வி சே அந்த சிஸ்டர்ஸ் வந்து கார்ல வராங்களா? வீட்டை விட்டு வெளிய போறாங்க தெரியுது. எப்படி வெளிய போறாங்க? சரியா? அப்படி அத பத்தி படிக்கிறதா சிஃபத். சரிங்களா? இன்னொன்னு அப்படின்னா அஹ்காம்னு சொல்லுவாங்க த ரூல்ஸ். ரூல்ஸ் பேசிக்கலி we know the நூன் சாக்கின் ரூல்ஸ், மீம் சாக்கின் ரூல்ஸ், மத்து ரூல்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியான ரூல்ஸ். ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் சந்திக்கும் போது அங்க என்ன பண்றோம்? சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நூன் சாக்கின் பெற்று பக்கத்துல ஃப வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இஹ்ஃபா பண்ணுவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது 3வது. அப்ப இதுலயும் நீங்க தெளிவா இருக்கணும். சரியா? அடுத்தது 4வது பாயிண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். பிராக்டிஸ் அண்ட் ரிப்பீட்டேஷன். திருப்பி 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 ஓதுறது. சரிங்களா? எவ்வளோ தூரம் நீங்க திருப்பி திருப்பி ஓதுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க பெர்ஃபெக்ஷன் பண்ணலாம். சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? மஹ்ரஜ் அண்ட் சிஃபத்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ மீன் வாட் இஸ் மீன் பை மஹ்ரஜ் அண்ட் வாட் இஸ் மீன் பை சிஃபத்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்ஷாஅல்லாஹ். கமிங் டு த மெயின் பாயிண்ட், லஹன். சரிங்களா? லஹன் படிச்சிருக்கீங்களா சிஸ்டர்ஸ் முன்னாடி? படிச்சிருக்கோம் Yes, sister. sir, படிச்சிருக்கோம். ஓகே, குட் மாஷாஅல்லாஹ். சோ லஹன் பத்தி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லஹன் வந்து 2ஆ பிரிப்பாங்க. சோ லஹன் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன். லஹன் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் which we make in
ரெசிடேஷன், நம்மளுடைய ஓதுதல் முறையில நம்ம செய்யக்கூடிய தவறுகளை தான் லஹ்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ லஹ்னுல் ஜலி, லஹ்னுல் ஹஃபின்னு சொல்லிட்டு லஹ்னை 2ஆ பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? லஹ்னுல் ஜலி அப்படின்னா என்னன்னா ஒரு மேஜர் மிஸ்டேக்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா வெளிப்படையாக தெரியக்கூடிய மிஸ்டேக். அதே லஹ்னுல் ஹஃபி அப்படின்னா அது மைனர் மிஸ்டேக்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெளிப்படையா தெரியாது. சரிங்களா? மறைவா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சின்ன மிஸ்டேக், மறைவான கூடிய மிஸ்டேக், டக்குன்னு வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப லஹ்னுல் ஜலி பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலா குரான் ஓதுறாங்க. அவங்களுக்கு தஜ்வீத் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க குரான் ஓதுவாங்க. சரியா? அப்படி இருக்கவங்கனால கூட அவங்கனால லஹ்னுல் ஜலில நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அவங்கனால கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ லஹ்னுல் ஜலி படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. லஹ்னுல் ஜலிக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஹம்து வந்து அல்ஹம்துன்னு ஹாவை மாத்தி படிக்கிறது. எஸ், வெரி குட். சோ அல்ஹம்து ஹ சொல்லாம அல்ஹம்து ஹ போட்டு சொல்றது. சரியா? வேற அதாவது வார்த்தைகளுடைய உச்சரிப்புல மாற்றம் ஏற்படுத்துறதுனால நம்ம அதை வந்து நம்ம இன்டென்ஷனலி வி டோன்ட் திங்க் நம்ம வந்து எழுத்தை மாத்துறோம்னு. ஆனா அதோட எழுத்தை நம்ம மாத்துறோம். உச்சரிப்பு மூலமா அந்த எழுத்தை நம்ம மாத்துறோம். சரிங்களா? வேற ஒரு ஹரக்கத்து உச்சரிக்கக்கூடிய இடத்துல 2 ஹரக்கத் அளவு நீட்டி ஓதுறது. ஓகே, எஸ். அதாவது மத்து கூடாத இடங்கள்ல கூட லைட்டா மது கொடுக்கறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படின்னு நீட்டுறது, லைட்டா நீட்டுறது. இது நம்ம அடிக்கடி பண்ற மிஸ்டேக் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் விச் இஸ் நாட் ஈஸி டு ரெக்கவர். சரிங்களா? இந்த மிஸ்டேக்கை நீங்க சீக்கிரமா வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைக்கு நடுவுலங்கிறத விட வார்த்தையில வந்து இப்போ ஒரு எழுத்து முடியுது. ஓகே, ஒரு வேர்டு முடிஞ்சு அடுத்த வேர்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து அதிகமான மிஸ்டேக் இதுல செய்வாங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா பிகினர்ஸ் லெவல்ல இது ரொம்ப அதிகமா செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக். சரிங்களா? அதான். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஹரக்கத்தை மாத்துறது, கவனம் இல்லாம கூட ஹரக்கத்தை மாத்துறது. சரிங்களா? ஃபத்ஹா வர இடத்துல தொம்மா வர இடத்துல ஃபத்ஹான்னு ஒரு கவனம் இல்லாம போறது. ஆனா அதுல கவனம் கண்டிப்பா வேணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி லஹ்னுல் ஜலீல பண்ணக்கூடிய மிஸ்டேக்க எல்லாருமே இப்போ நீங்க ஹரக்கத்தை மாத்துறீங்க அப்படின்னா ஒரு நார்மலா உங்களுக்கு தஜ்வீத் தெரியலனா கூட அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? சோ இது வந்து நம்ம வெளிப்படையா தெரியக்கூடிய மிஸ்டேக். சரிங்களா? சோ இத பத்தி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? லஹ்னுல் ஜலி பண்றது என்ன அப்படின்னு சொல்லும் போது ஸ்காலர்ஸ் இதை வந்து கம்ப்ளீட்லி ஹராம் சொல்றாங்க. இது ஹராம். நீங்க தெளிவான தப்பு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பாவத்துல விழுந்துருவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்னு தைமியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபேமஸ் ஸ்காலர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இட்ஸ் அன்டிசைரபிள் ஃபார் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜ் டு ப்ரே பிஹைண்ட் எ பர்சன் ஹூ மேக்ஸ் கிளியர் மிஸ்டேக்ஸ் இன் த ரெசிடேஷன். அதாவது ஒரு லஹ்னுல் தெளிவா ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு தெரியுது. சரிங்களா? அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகிறது ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, ஒரு தாலிபுல் இல்ம். அதாவது இப்ப நீங்க ஒரு தஜ்வீத் படிக்கிறீங்கன்னா ஒரு தஜ்வீத் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு இட்ஸ் அன்டிசைரபிள்னா விரும்பத்தகாதது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவங்க வந்து இந்த மிஸ்டேக்ஸ பாக்குறாங்க. சரியா? தெளிவான தவறு செய்யறவங்க. சரியா? நல்லாவே தெரியுது அவங்க ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை போட்டுதான் ஓதுறாங்க, தப்பாதான் ஓதுறாங்கன்னு தெரியும் போது அவங்க பின்னாடி நின்று தொழுகிறது வந்து ஒரு ஒரு விரும்பத்தக்காத செயல். ஏன்னா நீங்க தஜ்வீத் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது. சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே லஹ்னுல் ஹஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறைமுகமான மிஸ்டேக். சோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னா நார்மலா குரான் ஓதுறவங்களுக்கு, ஐ மீன் தஜ்வீத் தெரியாதவங்களுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல குன்னா செய்யணும், இந்த இடத்துல 4 கவுண்ட்ஸ் மத்துக்கு கவுண்டிங் கொடுக்கணும், இங்க இஹ்ஃபா செய்யணும், இங்க கல்கலா செய்யணும், இங்க வந்து சிஃபத்துல வந்து இங்க வந்து ஷித்தாக்கான டைமிங்கை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இங்க ரிஹ்வாவோட டைமிங் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் சிஃபத்துல மெயினா சொல்லணும்னா சிஃபத்துல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு அளவுக்கு ட்ரெயின்டு டீச்சர்ஸ்னாலதான் முடியும். சரிங்களா? ஈவன் வந்து தஜ்வீத் கத்துக்கிட்டாலுமே கூட ரொம்ப நிறைய பேர் வந்து சிஃபத்துல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ சிஃபத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரிஹ்வாவோட டைமிங்லாம் நீங்க கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரளவுக்கு ட்ரெயின்டு டீச்சர்ஸ்னாலதான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். சரிங்களா? ஈவன் ஃபார் தாதோடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம்
தாதை எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் மேபி. சரிங்களா? இல்ல ஒரு ஒரு தஜ்வீத் தெரிஞ்சிருக்கணும். இஹ்ஃபா, இத்காம் இந்த மாதிரியான ரூலிங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இங்க ஒரு இடத்துல இஹ்ஃபா பண்ண வேண்டிய இடத்துல இஹ்ஃபா பண்ணலைன்னா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் தான் நமக்கு லஹ்னுல் ஹஃபீல வருது. சரிங்களா? சோ லஹ்னுல் ஜலீல பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இட் மே சேஞ்ச் த மீனிங் அண்ட் சம்டைம்ஸ் இட் மே நாட். சரிங்களா? ஒரு சில நேரங்கள்ல அதோடைய அர்த்தங்கள் மாத்தலாம், இல்ல மாறாமையும் கூட இருக்கலாம். ஹஃபீல வந்து உங்களுக்கு பெருசா அர்த்தங்கள் மாறுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதாவது இப்ப நீங்க வந்து இஃபா பண்ணல, கல்கலா பண்ணல அப்படிங்கிறதுக்காக அந்த எழுத்தோடைய அர்த்தம் மாற போறது இல்ல. சரிங்களா? அப்போ இந்த பத்திய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இது பண்றதும் அதாவது ஏர்லி ஸ்காலர்ஸ் முன்னாடி இருந்த ஸ்காலர்ஸ் சரிங்களா? அவங்க லஹ்னுல் ஜலியும் ஹராம் தான், லஹ்னுல் ஹஃபியும் ஹராம் தான் சொல்றாங்க. ஏன்? சரிங்களா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ மீன் அவங்க என்ன மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அம் அதாவது அல்லாஹ் குர்ஆன தஜ்வீத் படி தான் இறக்கணும். சரிங்களா? சோ அப்படிதான் நம்ம படிக்கணும். அப்ப அத விட்டுட்டு நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இல்ல பரவால்ல நான் இப்படி ஓதுனா பரவால்ல, அப்படி ஓதுனா பரவால்ல. இது இந்த மிஸ்டேக் தானே, அந்த மிஸ்டேக் தானே, இது லஹ்னுல் ஹஃபி தானே. இப்ப நான் 4 கவுண்ட்ஸ் குடுக்க வேண்டிய இடத்துல 2 கவுண்ட்ஸ் குடுத்ததுனால என்ன? எனக்கு டைம் ஆகுது. ரம்ஸான்ல ஒரு 10 குர்ஆன் முடிக்கணும். இப்ப நான் ஃபுல் 4 கவுண்ட்ஸ், 6 கவுண்ட்ஸ் குடுத்துட்டு இருந்தேன்னா எப்படி முடிப்பேன்? சரிங்களா? சோ இந்த மாரிலாம் நெனச்சுட்டு நம்ம ஓதுறது வந்து ஆ இட்ஸ் நாட் இது இது நம்மளோட இது கிடையாது. சாய்ஸ் கிடையாது. சரிங்களா? இப்படிதான் ஓதணும் அப்படின்னா, அப்படிதான் ஓதணும். அதனால ஏர்லி ஸ்காலர்ஸ் அந்த காலத்துல இருந்த ஸ்காலர்ஸ் அப்படி சொல்றாங்க. 2மே ஹராம் தான் சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல வந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல லஹ்னுல் ஜலி தான் ஹராம், லஹ்னுல் ஹஃபி மக்ரூன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வி நோ ஓகே இஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தது அல்லாஹ் குர்ஆன் இறக்குனது ஒரு அரபு சமுதாயத்துக்கு. அரபு மொழி பேசுறவங்களுக்கு அவங்க மொழியிலேயே அல்லாஹ் குர்ஆன் இறக்குனான். சரியா? அவங்களுக்கு ஈஸி. இன்னைக்கு நமக்கு நம்ம தமிழ் பேசுறவங்க, தமிழ் மொழியிலேயே ஒரு குர்ஆன் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அது ஈஸியா இருக்கும். அது மாரி தான் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா, பின்னாடி வந்தம்போது இஸ்லாம் வந்து நெறைய ஊர்களுக்கு பரவ ஆரம்பிச்சுச்சு, நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சுச்சு. அப்போ வந்து அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அ அரபு மொழி தெரியாம இருந்துச்சு. சரிங்களா? அவங்க அரபு மொழி கூடாதவங்களா இருந்தாங்க. நம்மளும் அப்படித்தானே! நம்மளுடைய தாய்மொழி அரபு கிடையாது. நமக்கு அரபு மொழி புதுசு தான். அப்ப நம்ம ஒரு புது மொழி கத்துக்கும்போது, அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். கண்டிப்பா. நம்மனால வந்து நேட்டிவ் பீப்பிள்ஸ் மாரி பேச முடியாது, ஓத முடியாது. அப்ப அதனால என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல மக்ரூ. நீங்க வந்து இத மாரி ஓதுறது வந்து மக்ரூ." அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்த ஸ்காலர்ஸ் வந்து அப்படி ஒரு ஃபத்வா குடுக்குறாங்க. சரியா? ஆனா இத மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வராம, இதுக்காக வந்து லஹ்ன பத்தி வேற விதமாவும் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு முடிவு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பொதுவா ஜென்ரலா ஒரு கேட்டகரிக்கு வராங்க. சரியா? ஜென்ரலா சொல்லிட்டாங்க. சரிங்களா? லஹ்னுல் ஜலி வந்து ஹராம். ஆனா லஹ்னுல் ஹஃபி வந்துட்டு மக்ரூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. சரியா? ஆ மக்ரூ அப்படின்னா, அம் மக்ரூன்னா சின்ன தவறு இல்ல விரும்பத்தகாததுன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கு தமிழ்ல மீனிங் தெரியல. நான் இன்ஷா அல்லாஹ் நான் வேணா பார்த்து சொல்றேன். சரிங்களா? மக்ரூங்கிறது வந்து ஆம் வெறுக்கத்தக்கது மேம். அந்த மாரி. சரிங்களா? அந்த மாரி வரும். அதாவது ஹராம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கம்மிங்கிற மாரி வரும்னு வைங்களேன். சரிங்களா? மக்ரூ. அப்போ தொய்யிபா ஓகே. தொய்யிபாங்கிற ஒரு புக்ல இட்ஸ் வெரி ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு புக்ல வந்து இத பத்தி 3 ரிசைட்டர்ஸ் அதாவது ஓதக்கூடியவங்கள வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. சரியா? சோ என்ன பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஓதுவாங்க. அவங்கள்ட்ட மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது. அவங்க அழகான முறையில ஓதுவாங்க. நோ ப்ராப்ளம் ஃபார் தெம். சரிங்களா? இவங்க யாரு? இவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மலக்குமார்கள் கூட அவங்கள வச்சிருப்பான். இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா, அவங்களுக்கு சரியா ஓத வராது. சரிங்களா? ஆனா, அவங்க சரியா ஓதுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நான் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளலாம் எடுத்துக்கலாமே. சரிங்களா? நமக்கு சரியா ஓத வரலைனாலும், நம்ம ஓதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்ப ஈவன் இன்க்ளூடிங் மீ. நானும் எக்ஸ்பர்ட் கிடையாது. சரிங்களா? இப்ப அந்த மாரி. இப்போ நம்ம வந்து தடுமாறி ஓதுனோம்னாலும், அத வந்து சரி பண்றதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். திருப்பி திருப்பி ட்ரை பண்றோம். சோ இவங்கள வந்துக்கு என்ன? இவங்களுக்கு டபுள் ரிவார்ட்ஸ். அதான் 2 இரட்டை கூலி இவங்களுக்கு. 3வது யாரு அப்டின்னா, அவங்களுக்கு ஓத தெரியும். இங்கலாம் அந்த ரூல் வரும்னு எனக்கு தெரியும். அங்கலாம் அந்த ரூல் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா, ஒரு அலட்சியம். சரிங்களா? ஒரு அலட்சியம், இல்ல ஒரு சோம்பேறித்தனம் எது வேணாலும். ஒரு அலட்சியத்தினால அத வந்து கரெக்ட்டான முறையில ஓதாம இருக்காங்க. சரியா? இங்க ஆமா எனக்கு அல்ஹம் சூரால வலத்தாலீன்ல வந்து எனக்கு 6 கவுண்ட்ஸ் குடுக்கணும்னு தெரியும். ஆனா நான் ஏன் 6 கவுண்ட்ஸ் குடுக்கணும்?
அல்ஹம் சூரா கடை நான் ஓதிட்டு போறேன். சரிங்களா? தொழுகையில நானு சீக்கிரமா ஓதணும், சீக்கிரமா தொழுகணும். நான் தொழுகையை முடிச்சுட்டு எனக்கு அடுத்த வேலை இருக்கு. அப்படிங்கும்போது வலத்தாலீன் ஆமீன் முடிஞ்சிச்சு. இல்ல இன்னொன்று நான் மது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வலத்தாலீன் முடிஞ்சிச்சு. நான் மது கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க அந்த மிஸ்டேக்ஸ பண்றாங்க அப்படின்னா, இவங்களதான் பாவி, சின்னர் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அண்ட் அதே ஹஃபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹஃபி வந்து நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுனால ஆஹ் என்னன்னா ஒரு 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 முழுமைத்தன்மை இருக்காதுன்னு சொல்றாங்க. லஹ்னோல் ஹஃபீல பண்ற மிஸ்டேக் வந்து ஏன் அவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு முழுமைத்தன்மை இருக்காது. அப்பயும் நீங்க மிஸ்டேக் பண்ணதானே செய்றீங்க. அல்ல ஜலி அளவுக்கு பெரிய மிஸ்டேக் பண்ணலினாலும், சின்ன மிஸ்டேக்காவது நீங்க பண்ணதானே செய்வீங்க. அப்ப நீங்க குர்ஆன கரெக்ட்டா கம்ப்ளீட்டா அதோட பெர்ஃபெக்ட்டான இதுல நீங்க ஓதல தானே. அதாவது அது மீனிங்க சேஞ்ச் பண்ணல. ஓகே. குர்ஆனோட மீனிங்க சேஞ்ச் பண்ணல தான். ஆனா அதோட அழக குறைக்குது. புரியுதுங்களா? நெறைய பேர் அவங்க நினைப்பாங்க. நமக்கு ஏன் அந்த காரி மாரி வரமாட்டேங்குது ரெசிடேஷன் அப்டின்னா, நமக்கு வந்து இதுல தான். குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, நீங்க சிஃபத்துலலாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அந்த ஒரு மிஸ்டேக்ஸ்னால உங்களோட அந்த ரெசிடேஷன் போகும். ஈவன் குன்னா குடுக்கக்கூடிய டைமிங். இதுகாம் இன்னும் இதுகாம்லாம் வந்து அழகா அந்த இதுகாமுடைய டைமிங்க குடுத்து ஓதுனீங்க அப்டின்னா, இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். சரிங்களா? நீங்க வந்து அழகா ஓதணும். என் வாய்ஸ் நல்லா இருக்கணும். அப்பதான் என்னோட ரெசிடேஷன் அழகா இருக்கும் அப்படிங்கிற தேவையே இல்ல. வாய்ஸுக்கும் குர்ஆனோட ரெசிடேஷனோட அழகுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் எல்லாத்துடைய குரலுமே அழகா தான் படைச்சிருக்கான். சரிங்களா? நீங்க எவ்ளோ தூரம் ரூல்ஸ் அப்ளை பண்றீங்கங்கிறதுல தான் உங்களோட ரெசிடேஷன் அழகாகும். சரிங்களா? சில பேத்துக்கு ஸ்வீட் வாய்ஸா இருக்கும். சில பேத்துக்கு கொஞ்சம் போல்டான வாய்ஸா இருக்கும். ஈவன் போல்டான வாய்ஸ் இருக்கவங்களுக்கு ரெசிடேஷன் இன்னுமே நல்லா இருக்கும். சரிங்களா? சோ உங்க வாய்ஸ் டசன்ட் மேக் யுவர் ரெசிடேஷன் பியூட்டிஃபுல். சரிங்களா? யுவர் அப்ளிகேஷன் ஆஃப் த ரூல்ஸ். நீங்க எவ்ளோ அழகா சிஃபத்த குடுக்குறீங்க. எவ்ளோ அழகா அந்த மஹ்ரஜோட இடத்துல வைக்கிறீங்க. இத பொறுத்து தான் உங்களோட ரெசிடேஷன் வந்து அழகாகுமே தவிர, உங்க குரல் மூலியமா நீங்க வந்து உங்க ரெசிடேஷன் அழகுபடுத்தலாங்கிறது வந்து என்னோட வாய்ஸ் நல்லா இல்ல. என்னோடது ரொம்ப போல்டா இருக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அண்ட் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்ரூ அதாவது ஆ ஜஹ்னூல் சாரி லஹ்னுல் ஹஃபிய பொறுத்தவரைக்கும் அது மக்ரூ. ஆனா வேணுக்குன்னே நீங்க தப்பு பண்றீங்க. இன்டென்ஷனலா. நீங்க ஆமா எனக்கு இக்ஃபா பண்ணணும்னு தெரியும். ஆனா நான் பண்ண மாட்டேன். இங்க இதுகாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் பீப்பிள் வில் டூ இதுகாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுகாம் இணைச்சிருவாங்க. ஓகே. அப்படின்னு இணைச்சிருவாங்க. இணைச்சிட்டு ஆனா அந்த குன்னாவோட டைமே குடுக்க மாட்டாங்க. சரியா? இந்த மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாமுமே பண்ணுவாங்க. சோ இந்த மாரி பண்றது வேணுக்குன்னே இன்டென்ஷனலா ஒரு தப்ப நீங்க இன்டென்ஷனலா இங்க பண்ணீங்க அப்டின்னா, அப்ப அது ஹராம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரும் சொல்றாங்க. சரிங்களா? சோ லஹ்னுல் ஜலியன் ஹஃபி உங்களுக்கு இப்ப வித்தியாசம் புரியுதா? எஸ் மேம். புரியுது சிஸ்டர். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சோ ஏன் மிஸ்டேக்ஸ் வருது? ஓகே. இதுதான் நம்ம நெறைய பேத்துக்கான கேள்வியா இருக்கலாம். சரிங்களா? என்னோட ரெசிடேஷன்ல ஏன் மிஸ்டேக்ஸ் வருது? ஓகே. நானும் தான் தஜ்வீத் படிக்கிறேன். நானும் தான் பிராக்டிஸ் பண்றேன். ஆனா ஏன் மத்தவங்கள மாரி, இல்ல ஒரு காரி மாரி ஏன் எனக்கு வர மாட்டேங்குது? சரியா? அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மஹ்ரஜ் தெரியாம இருக்கிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ச ச எடுத்துக்கலாமே. சரிங்களா? இப்ப இந்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சில பேரு அந்த இஸ் அப்படிங்கிற சவுண்ட குடுப்பாங்க. சரிங்களா? இந்த இருக்குல்ல, இஸ் அப்படின்னு குடுப்பாங்க. ஆனா, க்கு நமக்கு தெரியும். நாக்கு வெளிய வரணும். லைட்டா அந்த டிப் ஆஃப் த டங்க் வெளிய வந்து, உங்க டிப் ஆஃப் த டங்க்க உங்க மேல் பல் வரிசை தொடணும். சரியா? இது எல்லாமே சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனா, அப்படிங்கிற சவுண்ட் குடுத்துருவாங்களே தவிர, அந்த நாக்கு படாது சம்டைம்ஸ். சாரி பல்லு நாக்குல படாது. புரியுதுங்களா? ஆனா அந்த சவுண்ட் மாரி கேட்கும். நமக்கு ஆடியோல இப்போ ஆன்லைன்லங்கிறபோது, ஆன்லைன்ல கேட்கும்போது சம்டைம்ஸ் அது ஓகேவா இருக்கும். ஆனா, சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மேல் பல்ல வந்து நாக்குல வந்து தொட்டிருக்க மாட்டாங்க. சரியா? இந்த மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் மஹ்ரஜ் சரியா இருக்கணும். சரிங்களா? தாத் தாது ஓகே. தாத பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாத் வந்து இது வந்து அரபுகளுக்கே வந்து ஒரு 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 கஷ்டமான வார்த்தை. சரிங்களா? எப்படி நம்மளுக்கு தமிழ்ல வந்து லா இருக்கு பார்த்தீங்களா? இந்த லகரம், லா இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே வராது. சரிங்களா? எல்லாருமே வந்து கரெக்ட்டான இடத்துல வச்சு சொல்ல மாட்டாங்க. அது மாரி தான் இந்த தாதுங்கிற இந்த மொழியும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த எழுத்தும் அவங்களுக்கு அரபுகளுக்கே கஷ்டம். எல்லா அரபுகளுமே கூட கரெக்ட்டான முறையில அத உச்சரிக்க மாட்டாங்களாம். சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்கெல்லாம் அப்ப அவங்களுக்கே புதுசுங்கும்போது நமக்கும் ரொம்ப புதுசு.
ஓகே. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா கரெக்டான மஹ்ரஜ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரிங்களா? சோ அதனாலதான் தாதோட சிறப்பை வச்சுதான் அவங்களோட மொழியவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் தாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரபி மொழியையே அவங்க லாங்குவேஜ் ஆஃப் தாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாதுங்கிற எழுத்து அவங்க மொழியில இருக்கிறது அவங்க அவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க. சரிங்களா? இன்னொன்னு சிஃபத்து தெரியாம இருக்காது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம நிறைய பேர் ஈவன் பிகினர்ஸ் லெவல்ல இன்னும் சில இடங்கள்ல வந்து பிகினிங் தஜ்வீத் படிக்கிறவங்களுக்கு சிஃபத் வந்து டாபிக்காவே வைக்கிறது இல்ல. பிகாஸ் சிஃபத் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். சரிங்களா? அண்ட் சிஃபத் அப்ளிகேஷன்ல கொண்டு வர்றது மஹ்ரஜ் மாதிரி இல்ல. சிஃபத்தை வந்து நீங்க அப்ளிகேஷன்ல கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? சோ அதை நான் சொல்றேன்ல, ஈவன் உங்களுக்கு தஜ்வீது சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலுமே அவங்கனால நீங்க சிஃபத்துல பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர் தான். சரிங்களா? சோ இப்போ உங்களோட தஜ்வீத் லெவல ஒருத்தவங்க வந்து எடை போடுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு படிச்ச தஜ்வீத் ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னா சிஃபத்தை வச்சு எடை போடுவாங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு சிஃபத்தை நீங்க கொடுக்குறீங்க, சிஃபத்தோட டைமிங் கொடுக்குறீங்களா, சிஃபத் அப்ளை பண்றீங்களா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த சாத் இல்ல சீன் சீனுக்கு வந்து சஃபீர் தன்மை இருக்கும். அந்த சஃபீர் தன்மைனா என்ன அப்படின்னா விசிலிங் தன்மை அப்படிங்கிற தன்மை. இப்போ நம்ம இங்க யாரோ ஓதிட்டு இருக்கோம், தொழுதுட்டு இருக்கோம் அப்படின்னா பக்கத்துல உட்காந்து அவங்க தொழுகும் போது இல்ல தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த சவுண்ட் மட்டும் நமக்கு இப்படி சவுண்ட் கேட்கும். ஆனா என்ன ஓதுறாங்கிறது நமக்கு தெளிவா கேட்காது. ஆனா இப்படி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஓதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சுபஹான் அல்லான்னு சொல்லும் போது அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். சரியா? இதான் சஃபீர், இதான் அந்த சவுண்ட். சரியா? அப்ப இது இல்லாம நீங்க சீனை சொல்ல முடியாது. சரியா? அப்ப இந்த மாதிரி அந்த சிஃபத்தை நீங்க கொடுத்துதான் ஒரு எழுத்தை ஓதணும். சாக்கு அந்த சிஃபத் அந்த சஃபீர் தன்மை இருக்கும். ஆனா அது வேறுபடும். லெவல்ஸ் இருக்கு. சீனுக்கு இருக்க அளவுக்கான சஃபீர், சாக்கு இருக்க சஃபீர் சாக்கு இருக்காது, ஜாக் இருக்காது. சரியா? லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸை கொடுக்கணும். ஈவன் நம்ம ஹெவி லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம், தஃப்ஹீம் படிச்சிருக்கோம், தர்கீக் படிச்சிருக்கோம். தஃப்ஹீம்ல லெவல்ஸ் இருக்கு, நீங்க அதுவும் படிச்சிருப்பீங்க. சரியா? சோ அந்த லெவல்ஸை கொடுத்து நீங்க படிக்கணும். புரியுதா? அந்த ரெசிடேஷன்ல அது எல்லாமே நீங்க கொண்டு வரணும். இதெல்லாம் தான் நீங்க அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரது. சரிங்களா? இன்னொன்னு ஹரக்காவுடைய முக்கியத்துவம் தெரியாம சரியான இதுல பார்க்காம ஓதுறது. சரிங்களா? நீங்க கிராமர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? கிராமர் படிச்சிட்டு இருக்கீங்களா? Arabic grammar? No one? பேசிக் படிச்சிருக்கோம் சிஸ்டர், ரொம்ப டீப்பா படிக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஹரக்காவை மாத்துறது மூலயமா உங்களுடைய அர்த்தங்களை மாத்தலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா தாவூத் தாலூத்தை கொன்றார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாவூத் தாலூத்தை கொன்றார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தாவூத் அப்படிங்கும் போது இப்ப ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து தாவூத் அப்படிங்கறதுக்கு இப்ப வந்து தம்மா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். தாலூத் அப்படிங்கும் போது அதுக்கு ஃபத்ஹால முடிப்போம். சரிங்களா? அப்போ அதாவது எப்படின்னா இந்த தம்மா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சப்ஜெக்ட், அதாவது இந்த செயலை செய்யக்கூடியவர். சரிங்களா? அதே ஃபத்ஹா இருந்துச்சுன்னா அந்த செயலை செய்யப்பட்டவர். அது யார் மேல அந்த செயல் செய்யப்பட்டுச்சோ அங்க வந்து உங்களுக்கு ஃபத்ஹா போடுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஜெக்ட் ஃபத்ஹா வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க இங்க தம்மா போட்டுட்டு இல்ல இங்க ஃபத்ஹா போடுறீங்க, ஏதோ ஒரு மாத்தி போடுறீங்க. ஓகே, இங்க போடுற அப்படின்னா அது எப்படி ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலூத் தாவூதை கொன்றாருங்கிற மீனிங்க கொடுத்துரும். நீங்க இடத்த மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருக்க எழுத்து அங்க கொண்டு போகணும், அங்க இருக்க எழுத்து இங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஹரக்காவை மாத்தினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த அர்த்தங்கள் அப்படியே ஆப்போசிட்டா மாறுறதுக்கான இது இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நம்ம குர்ஆன் ஓதும் போது அர்த்தங்களை மாத்தாம ஓதுறது ரொம்ப முக்கியமானது. சோ அதனால ஹரக்காவோட முக்கியத்துவமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா வாயில இப்ப உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டா சில பேத்துக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்லு வந்து சில பேத்துக்கு தூக்குன மாதிரி இருக்கும். சரிங்களா? சில பேத்துக்கு பல்லு தூக்குன மாதிரி இருக்கும். இல்ல சில பேத்துக்கு அந்த நாக்குல சில வார்த்தைகள் வராம இருக்கும். அப்ப அந்த பல்லு தூக்குன மாதிரி இருக்கவங்களுக்கு, முன்ன பின்னாடி பல்லு இருக்கவங்களுக்கு, பல் வரிசை வந்து ஒரு மாதிரி சரியில்லாத இருக்கவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம நார்மலா நம்ம மஹ்ரஜ் வைக்கிறத விட எப்படி வச்சா அந்த மஹ்ரஜ் வந்து கரெக்டா வரும் அப்படிங்கறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும். லிப்ஸ முன்ன பின்ன நம்ம நகர்த்தி அதுக்கப்புறம் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? இப்ப சாத் சொல்லும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா மேல் பல்வரிசை கீழ் பல்வரிசை எல்லாம் மூடிடுவோம்.
சரிங்களா? அப்ப மூடி வச்சிருக்கும் போது கரெக்டா இருக்கணும். அப்ப அதுல வந்து உங்களோட பல் வரிசை வந்து சரியில்லாம இருக்குது அப்படின்னா, அப்ப உங்களுக்கு அந்த ஸாதோடைய அந்த உச்சரிப்பு சரியா வராம இருக்கலாம். சரிங்களா? இப்ப அந்த மாரியான டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது இயற்கையாவே அல்லாஹ் அந்த உங்களுடைய இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து அந்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இது மாரி ஆகலாம். சரிங்களா? ஓகே, ஒன் செகண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்கரெக்ட்னஸ் டியூ டூ டயலெக்ட்ஸ். அதாவது இது ரொம்ப பெரிய ப்ளே பண்ணும் ரோல். அதாவது என்னன்னா, டயலெக்ட் அப்படிங்கும்போது, நம்மளுடைய தாய்மொழியோட அந்த தாக்கம் வந்து நம்மளுடைய ஓதுறதுல வரும். இது வந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அமெரிக்கால இருப்பாங்க. சரிங்களா? இன்னொரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. சவுதி கண்ட்ரில இருந்து ஓதக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அந்த அரபுகளுடைய அந்த ஓதுதல் முறை இருக்கும். அவங்களுடைய முறை வந்து அவங்களோட வார்த்தையில அ அரபு அவங்க அவங்க பேசுற இங்கிலீஷ், தமிழே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரபி பேசினா அரபுக்கள் எப்படி பேசுவாங்க? அப்படி பேசினா எப்படி இருக்குமோ, அப்படிதான் அவங்களோட இங்கிலீஷ், தமிழே அப்படி இருக்கும். அப்ப அவங்க குரான் ஓதும்போது அவங்க கிட்ட வந்து மிஸ்டேக்ஸ் மேபி இருக்கலாம். சரிங்களா? அவங்க தஜ்வீதுல இப்ப குனா குடுக்கறதுலயோ, இக்ஃபா குடுக்கறதுலயோ இந்த மாரி மிஸ்டேக்ஸ் அவங்க கிட்ட இருக்கலாமே. ஆனா, அவங்களுக்கு அந்த அரபுகளுடைய அக்சென்ட் இருக்கும். ஓகேவா? அதே மாரி இப்ப இங்கிலீஷ் பேசக்கூடிய நாட்ல இருக்காங்க. இப்ப அமெரிக்கால இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்டின்னா, அவங்களோட இதுல வந்து ரெசிடேஷன்ல நல்லா தெரியும். இங்கிலீஷ் பேசுற மாரியே குரான் ஓதுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு என்னோட ஒரு ஸ்டூடண்ட் எப்படி ஓதுவாங்க அப்டின்னா, ச்ச 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 அப்டிம்பாங்க. ச்ச ச்ச த வந்து அப்படி சொல்லவே கூடாது. சரிங்களா? அதோட அந்த இத வந்து அந்த ஹம்ஸ வந்து அந்த இதுல குடுக்கக்கூடாது. அவங்க வந்து ச்ச 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 அப்படிம்பாங்க. புரியுதா? ஆனா அவங்களோட ரெசிடேஷன் அவ்ளோ அழகா இருக்கும். சரியா? ஆனா இது வந்து தப்பு. வந்து இப்படி சொல்லக்கூடாது. ச்ச அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து இப்ப இந்த ரைன் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஹாவ வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து மாரி சொல்லுவோம். சரிங்களா? சில இடத்துல ஜீம வந்து ஜ, ச, ச அப்படி சொல்லுவாங்க. அ ச்ச அப்படி சொல்ற மாரி. புரியுதுங்களா? இந்த மாரி இதெல்லாம் நமக்கு தாக்கம் வரும். புரியுதுங்களா? இப்ப இந்த தாக்கம்லாம் எதனால வரும்னா, நம்மளுடைய தாய்மொழி. இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜே எடுத்துக்கோங்களேன். இப்ப இங்கிலீஷ் பேசுறோம். நம்ம இந்தியன்ஸ் பேசுற இங்கிலீஷ் ஒரு மாரி இருக்கும். ஆ இப்போ அரபுகள் பேசக்கூடிய இங்கிலீஷ் வேற மாரி இருக்கும். அமெரிக்கன்ஸ் பேசக்கூடிய இங்கிலீஷ் வேற மாரி இருக்கும். சரியா? இதுக்கு பேரு தான் அக்சென்ட், டயலெக்ட்ஸ். ஓகேவா? ஆக்சுவலி நம்ப நம்ம வந்து மிஸ்டேக்ஸ சரி பண்றோம். அட்வான்ஸ்டா நம்ம வந்து கரெக்ஷன் குடுக்க போறோம். இன்டென்சிவா குடுக்க போறோம் அப்டின்னா, நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, நம்ம அக்சென்ட்ட தான் மாத்த ட்ரை பண்றோம். எப்படி ஒரு அரபுகள் ஓதுவாங்களோ, அப்படி ஓதுறக்கு தான் ட்ரை பண்ண போறோம் நம்ம. புரியுதுங்களா? சோ, இதுதான் நம்மளோட மெயின் கோல். புரியுதா? நம்மளோட நம்மளோட ரெசிடேஷன் அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க கண்ண மூடிக்கிட்டு நீங்க ஓதுறத கேட்டாங்கன்னா, உங்கள பார்க்காம ஒருத்தவங்க ஓதுறத கேட்டாங்க அப்படின்னா, நீங்க எந்த நாட்டுக்காரங்கன்னு அவங்க கண்டுபிடிக்க கூடாது. நீங்க இந்தியனா, ஆஃப்ரிக்கனா, இல்ல நீங்க வந்து ஒரு சைனீஸா, ஜாப்பனீஸா, அ அரபு மொழி அரபியா அது தெரியக்கூடாது. கண்ண மூடிட்டு கேட்டா எப்படி ஒரு அரபுகள் ஓதுவாங்களோ, அப்படி ஓதுற மாரி நம்ம ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்னு வந்து இல்லிட்ரசிங்கும்போது, சரியான அதோட அதோடைய அ நாலேட்ஜ் இல்லாம இருக்கிறது. சரிங்களா? அ அ மஹ்ரஜ்னா என்ன? சிஃபத்துனா என்ன? அப்படிங்கிறத பத்திலாம் ஒண்ணும் சரியா தெரியாம அவங்க ஓதுறது. படிச்சிருப்பாங்க. ஆனா தெளிவான ஒரு இது இருக்காது. சரிங்களா? அது இல்லாம கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசுக்கு மேல இல்ல 50 வயசு ஒரு வயசு இல்ல. ஒரு 60, 70 வயசுல இருக்கவங்கலாம் ஓதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் மாஷா அல்லாஹ் என்னோட கிளாஸ்ல 50 இயர்ஸ்ல இருக்க 50 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நெறைய இருக்காங்க. மாஷா அல்லாஹ் அவங்க தான் அவ்ளோ எந்தூசியாட்டிக்கா படிப்பாங்க. அப்படி படிப்பாங்க. எனக்கு சொல்லிக் குடுங்க, சொல்லிக் குடும்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த அளவுக்கு ஒரு 50, 60 ஏஜஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நான் சொல்லிருவேன். நான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்ல தான் சொல்லிக் குடுப்பேன். நீங்க காயிதால இருந்து தான் வரதா இருந்தா தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா, பரவால்லம்மா, பரவால்ல. நீங்க அப்படி இருந்தே சொல்லிக் குடுங்க அப்படிம்பாங்க. அதான் ஆனா சின்ன பிள்ளைங்க வந்து தான் எனக்கு கஷ்டம். சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு டக்குன்னு குரான் எடுத்துரணும். நான் குரான் ஓதுறேன் அப்படின்னு. அது சின்ன பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை தான். இருக்கணும். அந்த ஆசை இருக்கணும். எல்லாத்துக்கும் குரான் நம்ம டக்குன்னு எடுக்கணுங்கிற ஆசை இருக்கணும். அவங்களுக்கு வந்து இப்ப புதுசா என்ட்ட ஸ்டூடெண்ட் யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் காயிதால ஆனா அத நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருவேன். நீங்க ஃபர்ஸ்ட்லருந்து அலிஃப், பா, தாலருந்து படிச்சா தான் நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிருவேன். ஸோ அது நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் சின்ன ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா, மாஷா அல்லாஹ் ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கு வந்து
அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நான் அலிஃப் பாத்தாலேருந்தே படிக்கிறேன், நான் அழகா ஓதணும், நான் கரெக்டா ஓதணும். அழகா ஓதணுங்கிறத விட அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, கரெக்டா நான் ஓதணுமா, தப்பில்லாம நான் ஓதணும் அப்படிம்பாங்க. ஸோ மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த இதை வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? சோ இந்த நாலேஜ் சரியா இல்லாதவங்களுக்கு இந்த இது வரலாம். சரிங்களா? லோக்கல் டயலாக்ட்ஸ் இது வந்து நீங்க வந்து அரபுகளுக்குள்ளாரியே இருக்கும். சரிங்களா? சில அரபுகளே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குவைத்தி அரப்ஸா இருப்பாங்க. இல்ல வந்து இப்போ ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய அரப்ஸ். இந்த மாரி ஒவ்வொரு அரப்ஸுக்கும் அவங்களுடைய தாய்மொழி, அவங்களோட டயலாக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். தமிழ்லயே நம்ம பார்த்தோம்னா, தமிழ்லயே நமக்கு நெறைய டயலாக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாரி இருக்கும். திருநெல்வேலி தமிழ் ஒரு மாரி இருக்கும். சென்னை தமிழ் ஒரு மாரி இருக்கும். அது மாரி தான் அரபு மொழியும். சரிங்களா? ஜ ஈஜிப்ட்ல இருக்கவங்களோட அரபி வேற மாரி இருக்கும். மக்கா, மதீனால இருக்கவங்களோட அரபு வேற மாரி இருக்கும். இப்போ ஜோர்டான், இல்ல யமன் இங்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க கொஞ்சம் மேபி வித்தியாசப்படலாம். சரிங்களா? அப்போ அவங்கவங்க மொழியிலேயே வந்து சில விஷயங்கள் வித்தியாசப்படும். சரிங்களா? அப்ப அதுல வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரும். அதான் நான் சொன்னேன்ல. இந்த சொல்றது, சொல்றது. அப்புறம் இந்த கைன், கா மிக்ஸ் பண்றது. அந்த மாரியான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இது வேற என்ன மிஸ்டேக்ஸ் அப்டின்னா, அதான் அப்ளிகேஷன் ஆஃப் த ரூல்ஸ். ரூல்ஸ தெரியா அப்ளை பண்றதுக்கு தெரியாது. இந்த இடத்துல நமக்கு இதுதான் பண்ணணுமா? அங்க இக்ஃபா பண்ணணுமா? அப்படிங்கிற இது தெரியாது. அப்படியே பண்ணணும்னாலும், நீங்க எவ்ளோ தூரம் குடுக்கணும்? நூன் சாக்கினுக்கு நம்ம குன்னா குடுக்கணும் தான். எவ்ளோ நேரம் குடுக்கணும்? எவ்ளோ இதுல குடுக்கணும்? லாம் சாக்கினோட ரூல்ஸ் என்ன? இந்த மாரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவில்லாம இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு இது. அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த எக்ஸ்ட்ரீமா அவங்களுக்கு அந்த அரபி லாங்குவேஜ்லயே ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கும். எப்படின்னா, அந்த அலிஃப் பாத்தாலேயே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அலிஃப் பாத்தாலேயே வந்துட்டு சில வார்த்தைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைன்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு ரப்பிங் சவுண்டோட சொல்லணும். அது இல்லாம சும்மா கா சொல்லலாம். ரா ரா நெறைய பேத்துக்கு நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? சோ அந்த மாரி அந்த அரபி மொழியில பேசிக்லயே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டீச்சர் செலக்ட் பண்ற விதம். வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? யார்கிட்ட நம்ம படிக்கிறோங்கிறதும் முக்கியம். சரிங்களா? அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு தஜ்வீத் சொல்லிக் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க எங்கருந்து கத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு எவ்ளோ தூரம் அந்த நாலேட்ஜ் இருக்கு? அவங்கனால சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க படிக்கணும். சரிங்களா? சோ எங்க வேணாலும் நம்ம போய் படிக்காம, ஓகே எங்க படிச்சோம்னா, இவங்க இவங்க கிட்ட படிச்சோம்னா தான் நமக்கு கரெக்ட்டா இருக்குங்கிறத தெரிஞ்சு, நம்ம டீச்சர செலக்ட் பண்ற விதமும் ரொம்ப முக்கியம். நீங்க தஜ்வீத் படிக்கிறதுல. சரிங்களா? இன்னொன்னு கன்ஃப்யூஷன். கண்டிப்பா இருக்கும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஆரம்பத்துல படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே, இவ்ளோ இருக்கே, இதுல இருக்கே, அப்படி இருக்கே, என்னென்னமோ இருக்கே. நீங்க அட்வான்ஸ் போகும்போது கன்ஃப்யூஷன்ஸ் அதிகமாயிட்டே போகும். சரிங்களா? அதுவும் நீங்க வந்து இப்போ நீங்க அரப்ஸ் கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல அவ்ளோ இது வரும். சரிங்களா? அதாவது எஜிப்ஷியன் நீங்க வந்து நம்ம ஓதுறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. நீங்க எஜிப்ஷியன்ஸ் கிட்ட படிச்சீங்களான்னு கேட்பாங்க. நீங்க இந்த நாட்டுல இருந்த டீச்சர்ட்ட படிச்சீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அந்த நாட்டுல இருந்து நான் நான் படிக்கிறதே வந்து ஒரு ஒரு அரப் டீச்சர்ட்ட தான் நான் படிப்பேன். என்னோட டீச்சர் இஸ் அன் அரப். ஆனா, அதே அந்த அரப்ட்ட படிச்சுட்டு போய் இன்னொரு அரப் டீச்சர் கிட்ட நான் படிச்சுனாலுமே, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. "நீங்க எஜிப்ஷியன் டீச்சர் தானே படிக்கிறீங்க" அப்படின்னுவாங்க. ஸோ நம்மளோட ஓதுறது முறை வச்சே அவங்க வந்து இந்த நாடு தான், அந்த நாடு தான் பிரிக்கிற அளவுக்கு அதுல நெறைய குழப்பங்கள் இருக்கும். நீங்க அத நான் சொல்றேன்ல, படிக்க நெறைய இருக்கும். சரிங்களா? அந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கிறதுனாலயும் சில பேர்னால சரியா ஓத முடியாம போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான மிஸ்டேக்ஸ். இதுதான் நம்ம சரி பண்ண போறோம். இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்ப நம்ம கோர்ஸ் எப்படி நடக்கும்? சரிங்களா? இப்ப நம்ம கோர்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் தியரி. சரியா? நமக்கு வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ வீக்லி 3 கிளாஸஸ்ல ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தியரி. நீங்க பேசிக் படிச்சிருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம மறுபடியும் நம்ம தியரி படிக்க தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? தியரி பார்ட் படிக்கிறோம். அண்ட் காயிதா. ஆக்சுவலா காயிதா படிக்கிறது வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் வந்து நெனச்சேன், காயிதா சின்ன பிள்ளைங்க படிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் டூ பி ஃபிராங்க் என்னோட ரெசிடேஷன்ல அவ்ளோ பெரிய மாற்றம் வந்தது காயிதா நூரானியா படிச்சு தான். சரிங்களா? காயிதா நூரானியா படிச்சதுக்கு அப்புறம் நெறைய மாற்றங்கள் வந்துச்சு. அம் ஏன்னா அவ்ளோ தூரம் அந்த காயிதால ட்ரெயின் பண்ணாங்க எனக்கு. சின்ன மிஸ்டேக் கூட பண்ண முடியாது. சரிங்களா? பிகாஸ் காயிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜித்தால வந்து ஃபுர்கான் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது அந்த ஃபுர்கான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? இல்ல சிஸ்டர், கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கோம். எழுதுனது நான் இல்ல. ஓகே. ஃபுர்கான் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா, அப்ப தெரியும். என்னடா நம்ம இத்தன நாள் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப அதுல வந்து அவ்ளோ ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? அவ்ளோ ட்ரெய்னிங் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இது கொண்டு வர முடியும் காயிதால. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வார்த்தைய தெளிவு பண்ணுவாங்க.
காய்தால படிக்கும்போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஹர்ஃபை வந்து தெளிவா எவ்வளவு தெளிவா நம்ம படிக்க முடியுமோ அப்படி படிப்போம். சரிங்களா? சோ உங்களுக்கு அந்த காய்தாவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபுர்கான் சென்சர்ல ஃபுர்கான்ல நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். சோ வந்து அதுல எப்படி சொல்லிக் குடுப்பாங்களோ, ஐ மீன் அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ, இன்ஷா அல்லாஹ் அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அத வந்து காய்தால வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் குடுக்குறேன். சரிங்களா? அந்த காய்தால பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது குர்ஆன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் மேபி நான் வந்து பக்ரா எடுத்திருக்கேன். பார்க்கலாம். பக்ரா பார்க்கலாமா? இல்ல 30வது ஜுஸு பார்க்கலாமான்னு. பட் மெனி பீப்பிளுக்கு வந்து 30வது ஜுஸு நெறைய மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. பக்ராங்கும்போது கொஞ்சம் ஆயத்துகள் பெருசா இருக்கும். ஸோ ஐ பிரிஃபர் பக்ரா. ஸோ இன்ஷா அல்லாஹ் பக்ரால உங்களுக்கு திலாவா பிராக்டிஸ் இருக்கும். சரிங்களா? அண்ட் இட்ஸ் அ குரூப் கிளாஸ். ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் குரூப் கிளாஸ். ஏன் அப்டின்னா, குரூப் கிளாஸ் இருக்கும்போது என்னன்னா, நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இல்லைனா கூட, முன்னாடி ஓதிட்டு இருக்கவங்க வந்து சொல்லிட்டு இருக்கறதுக்குள்ளார நம்ம பிராக்டிஸ் பண்ணிருவோம். இன்னொன்னு அடுத்தவங்க பண்ற மிஸ்டேக்கையும் நம்ம கத்துக்கிட்டு, அந்த மிஸ்டேக்க நம்மளோட ரெசிடேஷன்ல பண்ணாம இருப்போம். சரிங்களா? சோ குரூப் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். அண்ட் ஹிப்ஸ் ஆக்சுவலி இட் வாசன்ட் நான் வந்து உங்களுக்கு இதுல குடுத்திருக்க மாட்டோம். ஐ மீன் உங்களோட போஸ்டர்ல வந்து ஹிப்ஸ பத்தி குடுத்திருக்க மாட்டாங்க. இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல். சரிங்களா? ஹிப்ஸ் வந்து நீங்க உங்களோட தஜ்வீத் லெவல் நல்லா இருக்கு. ஒரு 1 மந்த் கிளாஸ்க்கு அப்புறம் போயிருச்சு. அதுக்கப்புறம் உங்களோடது நல்லா இருக்கு அப்டின்னா, நீங்க ஹிப்ஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஹிப்ஸ் வந்து குரூப் கிளாஸ்ல இருக்காது. நீங்க எனக்கு பெர்சனலா நீங்க ஏதாவது ஒரு 30வது ஜுஸ்ல இருந்தோ, இல்ல பக்ரால இருந்தோ நான் மனப்பாடம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணி எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பெர்சனலா அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன் ஹிப்ஸ்? சரிங்களா? நம்ம 4 பாயிண்ட் முன்னாடி படிச்சோம். ஃபர்ஸ்ட் மஹ்ரஜ் சரி பண்ணோம், சிஃபத் சரி பண்ணோம், அஹ்காம் சரி பண்ணோம்னு படிச்சோம். 4வது அவங்க போட்டிருந்த ஒரு பாயிண்ட் வந்து ரிப்பீட்டேஷன் அண்ட் பிராக்டிஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த ரிப்பீட்டேஷன் பண்றதுக்கான பெஸ்ட் வே இட்ஸ் ஹிப்ஸ். எங்க கிட்ட வந்து எங்க 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 கிட்ட யார் வந்து தஜ்வீத் கோர்ஸ் முடிச்சாலுமே நான் சொல்ற ஒரே இது நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட தஜ்வீத் கோர்ஸ் வந்து நான் என்னோடது பெர்சனலா நான் டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணுவேன்னா, தஜ்வீத் கோர்ஸ் 1 இயர் அப்படின்னா அது முடிச்சுட்டு நீங்க வந்து ஹிப்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க விடணும். புரியுதா? 30வது ஜுஸ் ஹிப்ஸ் பண்ணாதான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். புரியுதா? அப்பதான் நான் ஆக்சுவலி நான் பெர்சனலா நான் என்னோட தஜ்வீத் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது வித் ஹிப்ஸ். ஹிப்ஸ் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணேன். மை டீச்சர் இஸ் அ பியூட்டிஃபுல் டீச்சர். அண்ட் அவங்க ஹிப்ஸ்லயே எனக்கு தஜ்வீத் ரூல்ஸ் பூரா சொல்லி குடுத்தாங்க. அப்படி பழகுனதா நான் ஃபர்ஸ்ட். அதனால எனக்கு ஹிப்ஸ் ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்துச்சு. அதனால ஹிப்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஆப்ஷனல். கம்ப்ளீட்லி இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஃபார் யூ. சரிங்களா? அண்ட் இத மீறி நம்ம வந்து எப்படி கரெக்ஷன் குடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிப் மூவ்மெண்ட்ஸ கவனிப்போம். சரிங்களா? நீங்க வந்து காயிதா படிக்கும்போது லிப் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நூன், நூன், நூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லிப்ஸ வந்து நூ சொல்ற வரைக்கும் லிப்ஸ ரவுண்ட் பண்ணணும். ஆஸ் லைக் வி சே தமிழ்ல ஊ சொன்னீங்கன்னா எப்படி உங்க லிப்ஸ ரவுண்ட் பண்ணுவீங்க? இப்படி நீங்க உங்க லிப்ஸ ரவுண்ட் பண்ணணும். அதே நூனோட ஸ்பெல்லிங் பாருங்களேன். இப்ப இங்கிலீஷ்ல எழுதுறேன் நூனோட ஸ்பெல்லிங். இதான் நூனோட ஸ்பெல்லிங் அப்படின்னா, நூ சொல்ற வரைக்கும் உங்க லிப்ஸ் ரவுண்டா இருக்கும். சொல்லும்போது உங்க லிப்ஸ பின்னாடி கொண்டு வந்துருவீங்க. சிரிச்ச மாரி கொண்டு வந்துருவீங்க. நூன், நூன். புரியுதுங்களா? இதே சும்மா நூன் சொல்லும்போது உங்களோட அந்த அந்த இது வித்தியாசம் தெரியும். நூன், நூன். நான் இத லிப்ஸ் ரவுண்ட் பண்ணல. சரிங்களா? சும்மா தான் சொல்றேன் நூன். இப்படி நூன் சொல்றதுக்கும், நூன் இப்படி சொல்றதுக்குமே உங்களுக்கு சவுண்டே டிஃபரன்ஸ் வரும். சரியா? அண்ட் சாத், சா 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 நெறைய பேத்துக்கு வந்து அந்த சாவோடைய அந்த ஹெவினஸ் வர்றது கஷ்டமா இருக்கும். சோ சா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, உங்க பல்ல க்ளோஸ் பண்ணணும். மேல் பல் வரிசையும், கீழ் பல் வரிசையையும் நீங்க பல்லு விளக்கும்போது ஓகே நீங்க பிரஷ் பண்றீங்க அப்படின்னா, காட்டி பிரஷ் பண்ணுவீங்கல்ல. சோ அப்படி காட்டி பிரஷ் பண்ற மாரி உங்க லிப்ஸ வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். லிப்ஸ் இல்ல, பல்ல. பல்ல க்ளோஸ் பண்ணிட்டு கேப் விடாம இப்போ நீங்க உங்க நாக்க கீழ் பல் வரிசையில வச்சு சா சா இப்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஹெவினஸ் வரும். சும்மா சா சொன்னீங்கன்னா சீனோட மிக்ஸ் ஆயிரும். சீனுக்கும் சாதுக்கும் உங்களுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாம போகும். சரிங்களா? இது பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபத்ஹா, கெஸ்ரா, தம்மா. சரிங்களா? ஃபத்ஹாவ முழு ஃபத்ஹா கொடுக்கணும். தம்மாவ முழு தம்மாவா கொடுக்கணும். இது உங்களோட ரெசிடேஷன்ல அவ்ளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். நீங்க நம்ப மாட்டீங்க. சரிங்களா? தம்மா வந்து நம்ம மோஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா, லிப்ஸ நார்மலா வச்சுட்டு ஓகே. ஏதாவது ஒரு தம்மா எழுத்து சொல்லலாமே. லிப்ஸ நார்மலா வச்சுட்டு நீங்க தம்மா சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபுல் ரெசிடேஷன் வராது.
சரிங்களா? அந்த ஃபுல் இது வராது. நீங்க லிப்ஸ வந்து ஷேப் ஆஸ் லைக் செட் நான் ரவுண்ட் ஷேப் சொன்னேன் பார்த்தீங்களா? தம்மாக்கு லிப்ஸ் இப்படி ரவுண்ட் பண்ணணும். இப்படி ரவுண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் தம்மா கிடைக்கும். சரியா? நான் இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாரியான குட்டி, 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 குட்டி கரெக்ஷன்ஸ் தான் உங்களோட ரெசிடேஷன அது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரியா? நம்ம சொல்லுவோம் இப்ப பாருங்களேன். ஹலகன்னு இருக்குன்னு பாருங்களேன். ஓகே. ஹலகன்னு இருக்கு. எனிஒன் யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் இது. மேல புள்ளி خلق அகைன். خلق ஓகே. சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்க. இப்ப எங்க சிஸ்டர் சொன்னது இட்ஸ் வெரி குட். خلق خلق சரிங்களா? ஆக்சுவலி நீங்க இங்க ஹேவ் என்ன பண்றீங்கன்னா லைட் பண்றீங்க. லைட் லெட்டரா ஹெவி லெட்டரா? heavy letter மேம். ஹெவி லெட்டர். எஸ். அப்ப ஹெவி லெட்டர் போது உங்களுக்கு சவுண்ட் ஷுட் பி ஆல முடியணும். ஹா. இட் ஷுட் நாட் பி ஹா. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ரெண்டுமே ஹா சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஹா 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 ஹா. வித்தியாசம் இருக்கா? நான் சொன்ன 2 ஹால வித்தியாசம் இருக்குங்களா? இல்ல சிஸ்டர், ஒரே மாதிரி. ஒரே மாதிரி தான் இருக்கா? ஓகே. ஓகே. யாருக்கு வித்தியாசமா இருக்கு, யாருக்கு வித்தியாசம் இல்ல. ஓகே. அகைன் நான் சொல்றேன். ஹா ஹா. வித்தியாசம் தெரியலையா? தெரியுதா? சோ நான் இது சொல்ற பாருங்க. இது வந்து ஃபுல் ஹெவி கொடுக்குறோம். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். சொல்லும் போது we are not making the full heaviness. ஓகேவா? இன்னொன்னு இது யாராவது ஓதுங்க பார்க்கலாம். இல்ல இது ஹலக்கா வேணாம், இதுக்கு வாங்க. அமர அகைன். அமர வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? அமர. ஓகே. எனி அதர் ஒன்? அமரோ அமரோ கடைசியா சொன்ன ஸ்டூடெண்ட் யாரு? இப்ப கடைசியா சொன்னவங்க யாரு? அமரோ அமரோ சொன்னவங்க யாரு? சுமையா, ரைட்? எஸ் சிஸ்டர். ஓகே, குட். சோ ராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெனி மிஸ்டேக்ஸ் வி மேக். எஸ்பெஷலி யார சொல்றாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ். இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, மாஷாஅல்லாஹ் உங்களோட ரெசிடேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ராவை நமக்கு என்ன சொல்லி பழகிருக்காங்க அப்படின்னா ரே சொல்லிதான் பழகிருக்காங்க. சரிங்களா? ரே தான் we used to say. பட் ரேங்கிற ஒரு சவுண்ட் நம்ம குரான்ல யூஸ் பண்ண மாட்டோம் ஆல்மோஸ்ட். பிகாஸ் நீங்க ராவோட ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க. ரா வந்து ஃபத்ஹா வந்தா ரா ஹெவியாமா லைட்டாமா? ஹெவி மேம். ஹெவி. ஓகே. ரா உங்களுக்கு வந்து தஃபீம்ல வருமா, தவசுத்துல வருமா, இல்ல தர்கீக்ல வருமா? நோ நோ நோ. ரா வந்து ஃபத்ஹா வச்சு கேக்கல நானு. ரா பொதுவா. ஓகே. மியூட் போட்டுருங்க யாரோ பின்னாடி. ரா நமக்கு வந்து லைட் லெட்டரா, ஹெவி லெட்டரா, இல்ல ரெண்டுக்கும் நடுவுல தவசுத்தாமா? தவசுத். அலிஃப் லாம் ரா வந்து நமக்கு தவசுத்து தானே. ஒரு சில இடங்கள்ல அது வந்து ஹெவியா உச்சரிக்கப்படும், ஒரு சில இடங்கள்ல அது லைட்டா உச்சரிக்கப்படும் ரா. சரிங்களா? அப்போ நமக்கு ராக்கு ஃபத்ஹா வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஹெவி. சரிங்களா? அப்ப ரா ஹெவியா சொல்லும் போது நம்ம ரா தான் சொல்லுவோம். பட் நமக்கு வந்து காமனா என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா ரே சொல்லிடுவோம். ஓகே. நீங்க ரே சொன்னீங்கன்னா ஆக்சுவலி யூ ஆர் மேக்கிங் இட் லைட். புரியுதுங்களா? ரே வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஃபத்ஹாக்கு நீங்க எப்போ ரே சொல்றீங்களோ ஆக்சுவலா நீங்க அந்த ராவோட சவுண்ட நீங்க லைட்டா உச்சரிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? சோ நமக்கு வந்து அமரா 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 பரராத்தின். சரிங்களா? சோ ரால ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? ரால வந்து நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வரும்.
அண்ட் நான் தான் சொல்றேன்ல, நம்மளோட லிப்ஸை எப்படி வைக்கிறோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த சுவாது வரல அப்படின்னா நம்ம லிப்ஸை ரவுண்ட் பண்ணிடுவோம். ஹெவி லெட்டருக்கு வந்து ஹெவினஸ் கொடுக்குறோம், லிப்ஸ் ரவுண்ட் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சோ அப்படின்னு சொல்லிட்டு சோ சோ சோன்னு சொல்லிட்டு ஓ சவுண்ட். ஓகே, சாது அப்படின்னு பதிலா சுவாது, சுவாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, சுவாதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த சுவாதுன்னு சொல்றவங்க எல்லாம் மோஸ்டா எப்படி பண்ணுவாங்கன்னா லிப்ஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? லிப்ஸ் ரவுண்ட் அப்படி நம்ம எப்படி தம்மாக்கு லிப்ஸ் ரவுண்ட் பண்றோமோ அந்த மாதிரி லிப்ஸ் ரவுண்ட் பண்ணீங்கன்னா சுவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சுவாத் அப்படின்னு சவுண்ட் வரும், சரிங்களா? சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன காமன் மிஸ்டேக்ஸ் எதனால வரும் அப்படின்னா நம்ம லிப்ஸை எப்படி வைக்கிறோம் அப்படிங்கறதுல வரும், சரிங்களா? நீங்க தம்மாக்கு கண்டிப்பா லிப்ஸ் ரவுண்டு தான் பண்ணி ஆகணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வாவுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் எப்படி லிப்ஸ் வைக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த குல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குல் குல், சரிங்களா? இந்த குல் அப்படிங்கும் போது இந்த ஒரு சின்ன வேர்டு தான், ஒரு 2 வார்த்தை உள்ள வேர்டு தான், சரிங்களா? இப்ப இத நீங்க ஊ ஊ ஊ சொல்லும் போது லிப்ஸ் ஷுட் பி லைக் ரவுண்ட். அதே லாம் சொல்லும் போது உங்க லிப்ஸ் சிரிச்ச மாதிரி வந்துடணும். குல் சிரிச்ச மாதிரினா அந்த அந்த பேக் டு நார்மல் வந்துடணும். குல் குல், இந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் லிப்ஸ் மாத்தணும், சரிங்களா? இந்த மாதிரியான நீங்க ஹெவி உங்களோட லிப் மூவ்மெண்ட்ஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா என்னோட டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களோட தஜ்வீத் கிளாஸ்ல வந்துட்டு கண்ணாடி கொடுப்பாங்களாமா. கண்ணாடி கொடுத்துதான், அதாவது கண்ணாடி எப்பயுமே கையில வச்சிருப்பாங்களாமா தஜ்வீத் கோர்ஸ்ல. உங்க லிப்ஸ பார்த்து பார்த்து தான் நீங்க வந்து உங்களோட ரெசிடேஷன். என்னோட 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 டீச்சர்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணாடி பாருங்க, ஓதும்போது உங்க கண்ணாடி பார்த்து பார்த்து உங்க லிப்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சோ இன்ஷா அல்லாஹ் நமக்கு லிப் மூவ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இதுல வந்து சரி பண்ணுவோம், சரிங்களா? அந்த எஸ்பெஷலி நான் சொல்றது அந்த தம்மாக்கெல்லாம் லிப்ஸ் நீங்க ரவுண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? சோ இதுதான் இது. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம பேசிக்ல இருந்து தான் எடுக்க போறோம். தியரி, காயிதா, திலாவா அப்படின்னு சொல்லி தான் போக போறோம். சோ இது வந்து 2 பேத்துக்குமே சூட்டபிள் ஆகும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு அண்ட் ஆல்சோ புதுசா நான் இப்பதான் தஜ்வீத் கத்துக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இதாகும். ஆனா நீங்க திலாவாக்கு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கரெக்ஷன்ஸ் இருக்கும். சின்ன மிஸ்டேக்ஸா இருந்தாலும் அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா கரெக்ஷன் பண்ணுவோம். அதனால சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா கரெக்ஷன் பண்றது பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. சோ அதுக்கு வந்து நீங்க ரெடி ஆயிக்கோங்க. காயிதா தானே அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு வராதீங்க. காயிதா கொஞ்சம் நம்ம வந்து காயிதால எஃபோர்ட் போட போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ காயிதால வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளா இருந்தாலுமே கூட அதுல நீங்க நல்ல ஒரு டஃப் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க இதுக்காக நீங்க கிளாஸ்ல நீங்க வந்து வரக்கூடிய 1 hour ஒரு 1.5 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து டைம் வரும் கிளாஸ் டைமிங். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து டைம் மாறுச்சு அப்படின்னா எவ்வளோன்னு தெரியல. அந்த டைமை மீறி நீங்க வீட்டுல டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? என்னால கமிட் பண்ண முடியும், நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நான் வீட்டுல ஒரு ½ an hour ஆவது இதுக்காக நான் என்னால உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு இருக்கிறவங்க தான் இதுல ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நான் சொல்றேன் திலாவா காயிதால திலாவாக்கும் காயிதாக்கும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களாமா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னு இருக்கா? மேம் இந்த காகிதா புக் ஏதாவது வாங்கணுமா மேம்? இல்ல, நான் உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க பிடிஎஃப்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். அண்ட் திலாவாக்கு ஐ ப்ரிஃபர் உஸ்மானி ஸ்கிரிப்ட். இந்தோ பாகிஸ்தானி குரான் வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஆப் கொடுக்குறேன், அந்த ஆப்ல கூட நீங்க படிச்சுக்கலாம். அதுல உங்களுக்கு வந்து இது உஸ்மானி ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுல நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரூல்ஸ் எடுக்க போறது உஸ்மானி ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். ஸோ அதனால நீங்க வந்து உஸ்மானி ஸ்கிரிப்ட் புக் வச்சுக்கிறது இட்ஸ் குட். என்கிட்ட உஸ்மானி ஸ்கிரிப்ட் இல்லைங்கிறவங்க நான் ஆப் சொல்றேன், அதுல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ், சரியா? அண்ட் ஹிப்ஸ் நான் சொன்னது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். அது நான் வந்து நீங்க பண்ணல அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் காயிதா அண்ட் திலாவாலுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும், நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை. பட் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுவேன், திலாவாக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் தான் நம்ம அடுத்த நாள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிடுவேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தான் ஓதணும், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். நோ டவுட்ஸ்? No, ma'am. டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? அட்வான்ஸ் தஜ்வீத் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா இங்க?
தஜ்வீத் படிச்சிருக்கோம் மேம். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் மேம். பட் மஹரஜ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதனாலதான் இந்த கோர்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம் இன்ஷால்லா. சிஃபத் படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? எல்லாருக்குமே சிஃபத் தெரியுமா? அத ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நான் இப்பதான் புதுசா படிக்கிறதா சொன்னாங்க. அவங்கள தவிர வேற யாருக்காவது சிஃபத் இப்ப தெரியாம இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு தெரியும் மேம். எனக்கு கொஞ்சம் தெரியாது மேம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் நான் சொல்றேன்ல, நான் உங்களுக்கு வந்து இது 2 பேத்துக்குமே தகுந்த மாதிரியான கோர்ஸ் தான். நீங்க பேசிக்ல இருந்து தான் நான் போறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தஜ்வீதுனா என்னன்னே தெரியாதுங்கிறவங்களுக்குமே இது சூட்டபிள் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மேம். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா சிஸ்டர்ஸ்? அப்படி உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க எனக்கு அனுப்பலாம். சரிங்களா? ஓகே, சிஃபத் தெரியல, அதான் நான் சொல்றேன்ல, சிஃபத் தெரியல, மஹ்ரஜ் தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். இன்ஷால்லா நம்ம தியரியும் எடுக்க தான் போறோம். சரிங்களா? ஃப்ரம் பேசிக் we are going to take everything இன்ஷால்லா. சரியா? நான் அட்வான்ஸ் தஜ்வீத் மேபி நடுவுல சொல்லுவேன். போர்ஷன்ஸ்ல கொண்டு வரவேனா என்னன்னு தெரியல. பட் அட்வான்ஸ் தஜ்வீதோட சேர்த்து தான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லுவேன்னு வைங்களேன். சரிங்களா? நம்ம பேசிக்ல இப்படி படிக்கிறோம், அட்வான்ஸ்ல சம்டைம்ஸ் இப்படி வரும் அப்படின்னு சம்டைம்ஸ் ஐ வில் கம்பேர் இட். ஆனா நான் உங்களுக்கு வந்து அது கோர்ஸ்ல கொடுக்க ஐ மீன் உங்களுக்கு போர்ஷனா கொடுக்க மாட்டேன். ஒரு நாலேஜ் பேசிஸ்ல வேணா இன்ஷால்லா இருக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே, நம்ம முடிச்சுக்கலாமா கிளாஸ்? நோ டவுட்ஸ் ரைட்? மேம் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பத்தினா, ஓகே, மை நேம் இஸ் சலூஃபியா. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்றது, நான் கோர்சஸ் வந்து படிச்சிட்டு இருக்கேன். ஐ மீன் வந்து இப்ப இஜாசாக்காக நான் படிச்சிட்டு இருக்கேன். இஜாசா ஸ்டூடெண்ட் கேன் சே. ஒரு அரபு டீச்சர் கிட்ட படிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் தஜ்வீது படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பேசுறவங்க கிட்ட தான். ஆனா அவங்க வந்து குவைத்ல இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் படிச்சேன். நான் தஜ்வீது படிக்க ஆரம்பிச்சு இட்ஸ் மேபி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தஜ்வீது ஸ்டார்ட் பண்ணது 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கலாம். மேபி 10-12 இயர்ஸ் இருக்கும் தஜ்வீதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 to 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். சரிங்களா? 5 to 6 இயர்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து இப்போ நான் சொன்னேன்னா இப்ப நான் வந்து இஜாசாக்காக நான் படிச்சிட்டு இருக்கேன். இஜாசா வாங்குறதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். ஒரு அரபு டீச்சர் கிட்ட படிச்சிட்டு இருக்கேன். அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து நான் வந்து தஜ்வீது ஒரு டீச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே சிரிச்சிருப்பேன். சரிங்களா? அண்ட் ஐம் a very irregular student in my class, to be frank. என்னோட கிளாஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் ஐ ஹேவ் வெரி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எவ்ரி ஒன் வில் பி வெரி பங்க்சுவல். நான் மட்டும் ஐ மீன் நான் அப்ப கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட அந்த தஜ்வீத் குரூப்ல இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் என்னோட வயசானவங்க. நான் வயசானவங்க மீன்ஸ் நாட் சோ ஓல்ட் ஏஜ், என்னோட கொஞ்சம் வயசானவங்க. ஆனா நான் தான் அப்போ ரொம்ப அப்ப நான் 12th முடிச்சிட்டோ சம்திங் அப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்ப வந்து ஐ எம் நாட் சோ சீரியஸ். எனக்கு ஒரு ஆசை தான். ஆனா வந்து ரொம்ப எஃபோர்ட்லாம் போட்டு படிக்க மாட்டேன் அந்த மாதிரி. பட் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்றது அதான். நானே இந்த அளவுக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகுற அளவுக்கு என்னாலயும் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா இதுல ஒரு எஃபோர்ட் பண்றவங்கனால இன்னும் ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். அண்ட் அவ்வளவுதான். என்னை பத்தி சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். நத்திங் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இஜாசானா என்னங்க மேம்? இஜாசானா என்ன? இஜாசா மீன்ஸ் இஜாசானா என்னன்னா அதாவது இப்ப நமக்கு குரான் எப்படி வந்துச்சு? சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஆக்சுவலி ஐ மீன் ஹிஸ்டரி என்தூசியாஸ்டிக். நான் வந்து ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா 1 ஹார் இல்ல 10 ஹார்னாலும் பேசுவேன். எனக்கு ஒரு ஹிஸ்டரி பைத்தியம். நான் வந்து தஜ்வீத் கிளாஸ்ல வந்து தஜ்வீத் வந்து ஒரு 70% இருந்துச்சுன்னா 25% ஹிஸ்டரியா தான் இருக்கும். இப்போ இஜாசாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு லைசன்ஸ் மாதிரி. சரிங்களா? அதாவது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல வந்து அப்படியே நமக்கு தவாத்தூர் வழியா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க குரான். தவாத்தூர் அப்படின்னா என்னன்னா வழி வழியா வர்றது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நான் சொல்றத வந்து அடுத்தவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க வந்து அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் நமக்கு வந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு இப்போ நம்ம ஓதுற குரான் நம்ம போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தவங்க கூட ஓதுறோம் அப்படின்னா இட் வில் பி சேம். சரிங்களா? நமக்கு வந்து அந்த எந்த பெரிய வித்தியாசங்கள் இருக்காது.
எழுத்து முறைகள்ல வித்தியாசம் இருக்கலாம். சரிங்களா? எழுத்து முறைகள்ல வித்தியாசம் இருக்கலாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்து முறைகள்ல வித்தியாசம்னா இப்பவும் எழுத்து முறைகள்ல வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத வந்து என்ன சொல்லுவோம்? இது என்ன எழுத்து? ஃபா. ப. வெரி குட். அப்போ இது என்ன எழுத்து? அதுவும் ஃபா தான். முன்னாடி அதுவும் ஃபா தான். எப்படி ஃபாக்கு மேல தானே நம்ம புள்ளி வைக்கிறோம். இங்க எப்படி புள்ளி வந்துச்சு? மேம் ஸ்டார்டிங்ல நொக்கத்து வந்து கீழ தானே மேம் இருந்தது. மயில் பாடு அழகு வண்ண மயிலே ஆடி புரியலை. பாடு ஃபர்ஹான். அழகு வண்ண மயிலே ரைம்ஸ் பாடு. அழகு வண்ண மயிலே. மைக் மியூட் போடுங்க. ஓகே. சோ எஸ் குட், வெரி குட். யார் சொன்னீங்கன்னு தெரியல. இன்னைக்கும் சில ஊர்கள்ல சரிங்களா, ஐ கெஸ் மொரோக்கால இது உங்களுக்கு காஃப், இதுதான் உங்களுக்கு ஃப. சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்த எழுத்து முறைகள் இப்ப இல்ல. பிற்காலத்துலதான் எல்லாமே மாத்தப்பட்டுச்சு. நுக்கத்தா இல்லாம தான் இருந்துச்சு. நுக்கத்தா ஆட் பண்ணது. இப்ப இந்த ஸ்வாத் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அதாவது எப்படின்னா இத்பாக்கோட எழுத்துக்களான இந்த இது 4 எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இந்த 4 எழுத்துக்களுமே இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இத வச்சு நீங்க எந்த எழுத்துன்னு முடிவு பண்ணுவீங்க? நுக்கத்தாவே நீங்க வச்சீங்கனாலுமே கூட, நுக்கத்தா வச்சாலுமே உங்களுக்கு இது ரெண்டுக்குமே வித்தியாசம் வராது. இத தாதுன்னு எடுத்துக்குவீங்களா இல்ல தான்னு எடுத்துக்குவீங்களா? சோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு கோடு போட்டு, கோடு போடாம, இந்த மாதிரி ஒவ்வொன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே வராங்க. சரியா? அதனால எழுத்து முறைகள் வேற. சரிங்களா? அது தனி சப்ஜெக்ட். சரிங்களா? எழுத்து முறைகள் வேற. ஆனா நம்ம வந்து தவாத்துர் வழியா நமக்கு குர்ஆன் வந்துச்சு. சரிங்களா? வழிமுறையா ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இஜாசாங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க ஓகே, இவங்க ட்ரெயின்ட், இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் டீச்சிங். சரிங்களா? இவங்க எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இஜாசா கொடுப்பாங்க. இந்த இஜாசா கொடுக்கறவங்க யாரா இருப்பாங்கன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி இஜாசா வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஓதுறத வந்து கேட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவங்க விட மாட்டாங்க. சரிங்களா? சின்ன மிஸ்டேக்ஸா இருந்தா கூட நம்மள வந்து திருப்பி ஓத வச்சு, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா ஓதுறோமா இல்லையாங்கிறத பார்த்து, அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த இஜாசா குடுப்பாங்க. அது வந்து இப்ப அது இஜாசா வச்சிருக்கவங்கனால தான் நம்மளால இஜாசா வாங்க முடியும். சரிங்களா? அப்படி இந்த மாரி இப்படி ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கும். அது வந்து சனதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் இவங்க கிட்ட இருந்து நான் இஜாசா வாங்கினேன். அவங்க கிட்ட இருந்து இஜாசா வாங்குனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த கீ செயின். சரிங்களா? சோ இதுக்கு பேரு தான் இஜாசான்னு சொல்றது. சரிங்களா? இப்ப நீங்க வந்து குர்ஆன் ரெசிடேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே அப்படின்னா நீங்க அந்த இஜாசா வாங்குறது தான். சரிங்களா? இஜாசா வாங்கிட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். சரிங்களா? ஆனா அதுக்கு நம்ம வந்து நிறைய ட்ரெயின் பண்ணும். சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலுமே கூட அவங்க வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருப்பி ஓதிட்டே இருக்க சொல்லுவோம். சரிங்களா? ஈவன் வந்து இஹ்ஃபாலாவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இஹ்ஃபாலாம் நம்ம பண்றது இஹ்ஃபாலாம் ஆ அப்படி பண்ணாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. இஹ்ஃபா வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இஹ்ஃபா வந்து வேற மாரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இப்போ ஒரு இஹ்ஃபா வந்து பண்றோம் அப்படின்னா, அந்த நூன மறைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு பேசிக்ல சொல்லுவாங்க. அந்த நூன மறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம தெரியும்ல லைட் குன்னா, ஹெவி குன்னா குடுக்கும்போது, அந்த அடுத்த எழுத்து என்ன எழுத்தோ, அந்த எழுத்தோட மகரஜ் கிட்ட நம்ம நாக்க வைக்கணும். சரிங்களா? இன்னும் என் டீச்சர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆ அந்த எழுத்து அதாவது இஹ்ஃபா நம்ம கரெக்ட்டான முறையில இஹ்ஃபா பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம என்ன எழுத்த சொல்ல வரோங்கிறத கூட நம்ம அதுல கெஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இஹ்ஃபா குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இஹ்ஃபா இந்த மாரி நம்ம நினைக்கிறோம். ஓகே நம்ம நம்ம இத்காம் நம்ம பண்றோம். எல்லாமே நம்ம பண்றோம்னு நெனைப்போம். ஆனா ஒரு இஜாஸா வாங்க போகும்போது தான் தெரியும். நம்ம பேசிக்கா நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன ரூல்ஸ்ல கூட அவ்ளோ நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதுலலாம் இன்ஷா அல்லாஹ். இஜாஸா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஓதி ஓதி தான் காமிக்கணும். சில பேர் வந்து நமக்கு தியரியாவும் எடுத்து மறுபடியும் வந்து தியரியும் சொல்லிக் குடுத்து நமக்கு அது குடுப்பாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லையா? இங்க எத்தன பேர் டீச் பண்றீங்க? ஆல்ரெடி தஜ்வீத் நான் டீச் பண்றேன்னு யாராவது இருக்கீங்களா? இங்க அகாடமில டீச் பண்றவங்க, இல்ல வெளிய டீச் பண்றவங்க? எஸ் மேம் இருக்கு மேம். ஓகே. ஆஷா பிலால் நீங்க டீச் பண்றீங்களா?
ஆமாங்க மேம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வேற ஒரு ஸ்டூடெண்ட் தான் டீச் பண்றாங்களா? வேற யாரும் இல்லையா? டீச்சிங்க்கான ப்ராக்டிஸ் வேணும்னு தான் மேம் இங்க வந்திருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். குட். ஓகே, இன்ஷால்லா. ஸோ எனி டவுட்ஸ், எனி என்கொயரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்றது, என் கிளாஸ்ல கூச்சப்படாதீங்க தயவு செஞ்சு. நான் நிறைய பேசுவேன், நிறைய இது பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங் விச் ஐ சே டு எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் மை கோர்ஸ் ஆர் மை கிளாஸ் என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டவுட்ஸ் கேட்க மாட்டும் போது, மேம் எங்களுக்கு தெரியல மேம், தப்பா ஊதிருவனோன்னு பயமா இருக்கு. சில பேர் நல்லா அவங்களுக்கு வந்து அந்த மஹ்ரஜ் வரும். ஆனா அவங்க பயத்திலேயே அவங்களுக்கு வந்து அந்த வாய் தடுமாறும். அப்ப அவங்க பயத்தினாலதான் ஆக்சுவலா நல்லா தெளிவா தெரியும் நமக்கு. அவங்க பயத்தினாலதான் அவங்களுக்கு அந்த மஹ்ரஜ் வெளிய வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் அதான் நான் சொல்லுவேன். என் கிளாஸ்ல வந்து 2 பதில் மட்டும் வரவே கூடாது. ஒண்ணு, மேம் எனக்கு பயமா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியல. தப்பு பண்ணிருவனோன்னு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தை மட்டும் என் கிளாஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஏன் கத்துக்க போறோம்? சரிங்க? சொல்லுங்க. ஏன் ஒரு இடத்துல கத்துக்க போறோம்? நம்ம தவற ரெக்டிஃபை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியலைன்னு தான் கத்துக்க போறோம். ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம தெரியல நமக்கு. எனக்கு தஜ்வீது எனக்கு தெரியும் தான். ஆனா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியல. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எனக்கு வருது. அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் தெரியலன்னா தான் ஒரு இடத்துல கத்துக்க போவோம். அந்த விஷயத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஏன் மறுபடியும் கத்துக்க போறோம்? சரிங்களா? அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கத்துக்க போறோம்னா, நமக்கு தெரியலன்னு தான் கத்துக்க போறோம். அப்ப அத ஒரு ரீசனா நீங்க பயப்படவே கூடாதே. நான் தான் சொல்லுவேன். நீங்க தெரியலன்னு தான் வந்திருக்கீங்க. அதுல வந்து நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரியா? சோ இது 2 என் கிளாஸ்ல யாருமே சொல்லக்கூடாது. ஓகே? நம்ம ஓகே. எவ்ரி ஸ்காலர் இஸ் ஒன்ஸ் அ ஸ்டூடண்ட். இன்னைக்கு பெரிய பெரிய காரியா இருக்கவங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்காலர்ஸா இருக்கவங்க, நம்மள மாரி அலிஃப் பா தால ஆரம்பிச்சவங்க தான். சரிங்களா? அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அத திருப்பி இது பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கூச்சப்படாதீங்க. அண்ட் ஐ வில் பி வெரி ஃப்ரெண்ட்லி. ஆ ஃப்ரெண்ட்லி நானே சொல்லிக்க கூடாது. பட் மேபி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா யூ கேன் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மேபி இன்ஷா அல்லாஹ். அண்ட் ஐ டெல் எ லாட் ஆஃப் ஸ்டோரீஸ். நான் நிறைய சீரா எனக்கு ஐ லவ் சீரா. ஆக்சுவலி மை என்னோட பேஷன், என்னோட என்னோட இதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் சீரா. பட் தஜ்வீத் அல்ஹம்துலில்லாஹ் ஐ லைக் டு டீச் தஜ்வீத் டூ. பட் சீரா நெறைய வந்து உங்களுக்கு வந்து நானு குடுப்பேன். சோ நான் தான் சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து தஜ்வீத் மட்டும் எடுக்க மாட்டேன். கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். சோ இன்ஷா அல்லாஹ். சோ பேர் வித் மீ. என் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் நெறைய கதை பேசுவேன். ஐ மீன் நடுவுல நெறைய ஹிஸ்டரி சொல்லுவேன். அத மட்டும் என்ட்ட கொஞ்சம் தாங்கிக்கிற மாரி இருக்கும். மத்தபடி யூ கேன் இன்ஷா அல்லாஹ் ஐ வில் டீச். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி தரேன். பட் டு பி ஃப்ராங்க், நானும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. ஐ அம் ஆல்சோ a ஸ்டூடண்ட் ஆஃப் நாலேஜ். நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் இஜாஸா வாங்கல. ஐ அம் ஆல்சோ an இஜாஸா ஸ்டூடண்ட். சரிங்களா? நான் இஜாஸா வாங்குறதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? தட்ஸ் இட் என்ன பத்தி. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரு ஃபீஸ், கிளாஸ் டைமிங் அதெல்லாம் எப்படிங்க மேம்? அது நீங்க அகாடமில கேளுங்களேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இன்ஷா அல்லாஹ் 11:30 to 1ன்னு சொல்லியிருக்கோம். பட் வந்து அது நாங்க பேஸ் பண்ணது வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேல இருப்பாங்க அப்படின்னா, நம்ம 1 1½ வைக்கிறதா இருந்துச்சு. பட் ஸ்டூடண்ட்ஸ் கம்மியா இருந்தாங்கன்னா மேபி 1 ஹவர் இருக்கும் கிளாஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடண்ட்ஸ். ஓகே மேம். ஓகே. ஆனா நீங்க அந்த 1½ ஹவரும் நீங்க சப்போஸ் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா இருந்தா பேட்ச் பிரிச்சுக்குவோம். பட் 10 to 12க்குள்ள இருந்தாங்கன்னா ஒரே பேட்ச்ல போடுவோம். அப்ப நீங்க கண்டிப்பா 1½ ஹவர்ஸ் ஃபுல்லா இருக்க மாரி இருக்கும். சரிங்களா? அப்ப உங்களால அத பாத்துக்கோங்க. உங்களுக்கு கமிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம். ஓகே. அண்ட் பர்சனலா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். ஐ வில் கிளாரிஃபை இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அண்ட் இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட்டா கூட அட்வான்ஸ் தஜ்வீத் கூட இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நீங்க டீச்சிங்க்கு போகணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் தஜ்வீத் கூட நம்ம நெக்ஸ்ட் கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் இது பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் டிமாண்ட் ஆன் இட் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? நோ டவுட்ஸ் ரைட்?
எடுத்தது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுங்களா? கிளியரா இருந்துச்சா? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கிளியரா இருந்துச்சு மேம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க கொடுக்கலாம் இன்ஷால்லா குரூப்ல. சரிங்களா? எனிதிங் which I said தப்பா ஏதாவது நான் சொல்லியிருந்தேனாவோ, இல்ல நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாவோ, இல்ல என்னோட டீச்சிங்ல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுனாலும் நீங்க சொல்லலாம் இன்ஷால்லா. சரிங்களா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.